எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை 2025 தொடர்பிலான 2025 ஆகஸ்ட் மாதத்துக்கான வழிகாட்டு செயலமர்வு தொடரில் அலுவலக முறைமை தொடர்பான 2வது செயலமர்வில் சந்திக்கும். ஏற்கனவே அலுவலக முறைமை தொடர்பாக ஒரு செயலமர்வு நடைபெற்றிருக்கிறது. அந்த செயலமர்விலே கலந்துரையாடி இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பிலான பாடக்குறிப்பு மிக விரிவான பாடக்குறிப்பாக அல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு திருப்திகரமானதாக தயாரிக்கப்பட்டு அதற்கான பாடக்குறிப்பு தாமதமாக இணைந்த சகோதரர்களுக்காக 1வது செயலமர்வினுடைய காணொளி என்பவை குழுவிலே மீள பகிரப்பட்டிருக்கிறது. அதை கிடைக்காதவர்கள் 0778 416 712 எனும் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலமாக அந்த விடயத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியும். நான் பாடப்பரப்பிற்குள்ளே நுழைவதற்கு முன்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டி சில விடயங்களை பேசுவதற்கு விரும்புகிறேன். எங்களுக்கு 5 நாளும் செயலமர்வு போட்டிருக்கிறோம். ஒரு வாரத்தில் 5 நாட்கள் செயலமர்வு இருக்கிறது. இடையில ஒரு நாள் ஓய்வு பெற்றுக்கொள்ள வேணும். நான் அல்ல, நீங்கள் ஓய்வு பெற்றுக்கொள்ள வேணும் என்கிற அடிப்படையில் திங்கள் செவ்வாய் செயலமர்வு நடைபெறும். புதன்கிழமைகளில் ஒரு நாள் விடுமுறை வழங்கப்பட்டது. வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் செயலமர்வு நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு வழங்கப்படும். ஒவ்வொரு செயலமர்வும் ஒவ்வொரு நாளும் 2 மணித்தியாலங்கள் என திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆரம்பிப்பதில் ஏற்படக்கூடிய 5 நிமிட தாமதம் மற்றும் இடையில நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடைவேளை என்பவற்றை கருத்தில் எடுத்தாலும் 1 மணித்தியாலம் 45 நிமிடங்கள் நானும் நீங்களும் கலந்துரையாடல் செய்கிறோம். இந்த நேரத்தை நாங்கள் எவ்வாறு சிக்கனமாகவும் விளைதிறன் மிக்கதாகவும் அதிக அளவு பயன் கொள்ளக்கூடியதாகவும் விரயங்கள் இல்லாமலும் நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பது தொடர்பாக எங்களுடைய திட்டமிடலை மேலும் செம்மைப்படுத்த வேண்டி இருக்கு. உங்களுக்கு தெரியும், அலுவலக முறைமை இருக்கக்கூடிய 5 பாடங்களிலேயும் அலுவலக முறைமை அத்துணை கடினமானது அல்ல. மிகவும் கடினமான பாடங்கள் நிதி ஒழுங்கு விதிகள் மற்றும் அலுவலக முகாமை என்பன மிகவும் கடினமானது. அலுவலக முறைமை அதற்காக இலகுவாக சித்தியடைந்து விடலாம், அதை படிக்கவே தேவையில்லை என்ற பொருளில் நான் பேசேன். அதில் மிகவும் கடினமான, அணுகவே முடியாத அல்லது நாங்கள் சிறப்பாக அணுகினோம் என்று கருதினாலும் புள்ளிகள் வரும்போது மிக குறைந்த அளவு புள்ளிகளை பெறுகின்ற பகுதிகள் குறை. ஆனால் அலுவலக முகாமைத்துவம் அப்படி அல்ல. அலுவலக முகாமைத்துவம் அணுகுவதற்கு எளிதாக இருக்கிறது. நாங்கள் எல்லாவற்றுக்கும் விடியளித்து விட்டோம், நாங்கள் மிக உச்ச புள்ளிகளை பெற்றுக்கொள்வோம், 90 வரையான புள்ளிகளை பெற்றுக்கொள்வோம் என்று சிந்திப்பவர்களுக்கு கூட பல வேளைகளில் 40 புள்ளிகளை கடக்க இயலாமல் இருக்கக்கூடிய ஒரு பாடம். சிலவற்றுக்கு நாங்கள் கூடுதலான முக்கியத்துவமும் ஏனையவற்றுக்கு கணிசமான முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டி இருக்கு. இந்த அடிப்படையில அலுவலக முறைமை தொடர்பில் என்னுடைய செயலமர்வு நடைபெறுவதற்கு மேலதிகமாக கடந்த காலங்களில் வேறு சில செயலமர்வுகளுக்கு தயார்படுத்திய, வேறு செயலமர்வுகளில் கற்பிக்கப்பட்ட உங்களுக்கு பொருத்தமான அலுவலக முறைமை தொடர்பான சில காணொளிகளையும் நான் இந்த குழுக்களில் பகிர விரும்புகிறேன். உதாரணமாக, அலுவலகம் தொடர்பான எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற 3வது விடயம். 1வது விடயமாக இருக்கக்கூடிய அலுவலகம் தொடர்பான வரைவிலக்கணம். அலுவலகம் என்றால் என்ன? அலுவலகம் தொடர்பில் அறிஞர்கள் கூறியிருக்கக்கூடிய வரைவிலக்கணங்கள் என்ன? அலுவலகம் எந்த வகையில முக்கியத்துவம் பெறுகிறது? அல்லது சிறந்த அலுவலகம் ஒன்றின் பண்புகள் என்ன? அலுவலகம் ஒன்றை திட்டமிடுகின்ற போது அதன் பிரதான கூறுகளாக 3 எலிமெண்ட்ஸ் அங்கே இருக்கு. பிரதான கூறுகளாக இவை அமைகிறது. சரிதானே? இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய, ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய வினைத்திறம காண்டலை பரீட்சைகளிலும்
வேறு சந்தர்ப்பங்களிலும் கற்று தேறி இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் நான் உங்களுடைய மீள நினைவூட்டலுக்காக சில காணொளிகளை இந்த குழுக்களில் பார்க்கிறேன். நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் அந்த காணொளிகளை தொடக்கத்தில் இருந்து இறுதி வரையில பார்ப்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பாடக்குறிப்புகளை தயாரித்துக் கொள்வது. இது எங்களுடைய செயலமர்வு நேரத்துக்கு புறம்பாக நீங்கள் உங்களுடைய கற்றலுக்காக செலவிடுகிறதாக இருக்கும். உதாரணமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு ஓய்வு நாள் கிடைக்கும். இந்த ஓய்வு நாளில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்து அதற்குரிய பாடக்குறிப்புகளை தயார் செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய செயலமர்வில் அந்த விடயங்கள் தொடர்பில் அலுவலகம் என்கிற விடயம் தொடர்பிலான மேலும் சீராக்கங்கள் செம்மைப்படுத்தல்களை நாங்கள் செய்து கொள்ளுகிற போது எங்களுக்கு முழுமையாக அந்த விடயம் வந்தோம். ஆரம்பத்தில் இருந்து எங்களுக்கு தெரிந்த விடயங்கள், அலுவலகம் என்றால் என்ன, அலுவலக திட்டமிடலின் கூறுகள் என்ன, அமைப்பு வரைபடம் அல்லது தள வரைபடம் என்றால் என்ன போன்ற விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்க தேவையில்லை. இவ்வாறு மிச்சம் பிடிக்கிற நேரங்களை நாங்கள் ஏனைய கடினமான பகுதிகளை கற்பதற்காக, இதுல மிகவும் கடினமான பகுதிகளும் இருக்கிறது. கோப்பு முகாமைத்துவம் எல்லாம் கடினமான பகுதி, அது கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். படிவ முகாமைத்துவம் பார்ப்போம். இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் பார்க்கிறதுக்கு அது எங்களுக்கு வசதியாக இருக்கு. இது உங்களுக்கு ஒரு மேலதிக கற்றலுக்கு நான் வழங்கக்கூடிய, அது சில வேளைகள்ல முகாமைத்துவ உத்தியோகத்தர் தரம் 2 போன்ற தலைப்புகள்ல இருக்கும். அது தொடர்பில் நீங்கள் கவனம் செலுத்த தேவை. அந்த தரம் தொடர்பில் அல்லது அந்த தலைப்பு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டாம். மிக முக்கியமான, உங்களுக்கு பொருத்தமானவை என்று கருதக்கூடிய சில காணொளிகள் தொடர்ச்சியாக குழுவில் பதிவிடப்படும். அதற்கான அறிவுறுத்தல்களோடு நீங்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் 5 பாடத்துக்கும் 5 கோப்பி வச்சிருக்க வேண்டும். இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்புகளை தயார் செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு விடயம் முக்கியமாக சொல்லுகிறேன், நான் இந்த பாடப்பிறப்புகளை போறதுக்கு முன்பாக நிறைய விடயங்களை பேசுகிறது. படிக்கிறது என்பதை விட அதற்கான திட்டமிடுதல், திட்டமிடுகிற போது அரைவாசி வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. சரியான திட்டமிடல் செய்தால் அரைவாசி வேலை முடிஞ்சு. அவ இந்த கொப்பியை எடுத்து வச்சுக்கொண்டு கிறுக்க கூடாது, தயவு செய்து கிறுக்காதீங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறோம் என்ற பேர்ல தயவு செய்து கிறுக்க வேண்டாம். கிறுக்குவதற்கு வேலை செய்கிற கைகளினுடைய தசைநார்கள் வேற, உறுப்பாக எழுதுவதற்கு வேலை செய்கிற கைகளினுடைய தசைநார்கள் வேறு. நீங்கள் பரீட்சை மண்டபத்தில் போய் பரீட்சை எழுதுகிற போது உங்களுடைய கை உங்களை கைவிடாமல் இருப்பதற்கு இப்ப இருந்து நீங்கள் எழுதி பழக வேண்டும். அலுவலகங்களில் எழுத்து வேலைகள் மிக குறைவு. கணினிகளில் தட்டச்சிடுவது, டைப் பண்றது மட்டும்தான் நாங்கள் இப்ப கூடுதலாக செய்கிறோம். கையால செய்கிற பெருமளவான வேலைண்டா கையெழுத்து வைப்பது மட்டும். அப்ப நாங்கள் எழுதுவதை கொஞ்சம் குறைச்சிட்டு, இது பரீட்சை மண்டபத்திலே எங்களுக்கு சிரமத்தை தரக்கூடியது. அதை நீக்கும் பொருட்டு தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் செயலமர்வு நடைபெறுகிற நேரத்திலும் சரி, இந்த செயலமர்வு தொடர்பான காணொளிகளை கற்றுக்கொள்ளுகிற நேரத்திலேயும் சரி, முக்கியமாக செய்ய வேண்டியது ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு கொப்பி வச்சிருந்து பாடக்குறிப்புகளை உறுப்பமை, அதுக்காக உறுப்பெழுத்தண்டு அப்படி எழுதி கொண்டு உங்களோட வளமையான எழுத்து, அதாவது இன்னொருவர் வாசிக்க வேண்டும் என்று கருதி கொண்டு முக்கியமான ஒரு கடிதம் அல்ல முக்கியமான ஒரு ஆவணத்தை நீங்கள் எப்படி எழுதுவீர்களோ, உங்களுடைய மேலதிகாரி வாசிப்பதற்காக ஒரு கடிதத்தின் வரைவை எப்படி கையால் எழுதி சமர்ப்பிப்பீர்களோ அப்படி நினைச்சு கொண்டு அந்த உங்களுடைய உச்ச அழகான எழுத்து, அவ்வளவு அப்படி எழுதி பழக வேண்டும். அப்படி எழுதி பழகினால் உங்களை பரீட்சை மண்டபத்தில் உங்கள் கைகள் உங்களை கைவிடாது. கவனமா இருக்கு. சரியா? இதுதான் என்னுடைய ஆரம்ப உபதேசம். சரி, அப்ப உங்களுக்கு பகிரப்படுகிற காணொளிகளை, இந்த விடயப்பரப்போடு தொடர்புடைய பல்வேறு காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு பகிரப்படும். அவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்காக அந்த காணொளிகளோடு செயலமர்வு நிறுத்துவதில்லை. நாங்கள் பரீட்சையை நெருங்கும் வரை வாரத்தில் 5 நாட்களும் படிக்க போகிறோம். இது காணாது என்று எனக்கு பயமாக, நாங்கள் படிக்கிறது காணாது என்கிறது உங்களுக்கு பயம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய பரீட்சை தொடர்பிலும் எனக்கு பயம் இருக்கு. நீங்கள் படிக்கிறது காணாது, இன்னும் படிக்க வேணும் என்று சொல்லி எனக்கு அக்கறை இருக்கு. இந்த 2 விடயத்தையும் கருத்துல கொண்டு மிகவும் பொருத்தமான காணொளிகள் குழுவில் பகிரப்படும். அது தாபன விதிக்கோவை தொடர்புடையதாக இருக்கலாம், நிதி நடைமுறைகள் தொடர்பானதாக இருக்கலாம், அலுவலக முறைமை தொடர்பானதாக இருக்கலாம், அல்லது பொது வினாத்தாள் தொடர்பானதாக இருக்கலாம், அலுவலக முகாமை தொடர்பானதாக இருக்கலாம். அதற்குரிய லேபிளோடு, அதற்குரிய விடய தலைப்பு,
குறிப்பிடப்பட்டு உங்களுக்கு அந்த காணொளிகள் பகிரப்படும். தயவு செய்து ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது குழுவில் போடுகிற ஒவ்வொரு அறிவித்தலையும் வாசிங்க, ஒவ்வொரு காணொளியையும் பாருங்க. அக்கறையினமாக இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் தேக்கி வச்சால், தேங்க விட்டால் இறுதி நேரத்தில் பரீட்சைக்கு போக விருப்பம் வராது. இந்த முறை விட்டு அடுத்த முறை பார்ப்போமோங்கிற எண்ணம் வரும். சரியா? உங்களுடைய நேரத்தை விரயம் செய்து, பணத்தை விரயம் செய்து, நீங்கள் செய்கிற முயற்சிக்கு சிறந்த அறுவடை கிடைக்க வேண்டுமென்றா முயற்சியை முழுமையா செய்யணும். பகுதி அளவில் முயற்சி செய்யக்கூடாது. சும்மா படித்து பார்ப்போம் என்று படிக்கிறார்கள், தயவு செய்து இப்பவே விட்டுடுங்க. சரிதானே? நான் படிக்கிறேன், சுப்ரா பாஸ்பத் என்று நினைக்கிறார்கள், முழுமையாக முயற்சி செய்யுங்க. ஒரு நாளும் பகுதி அளவில் முயற்சி செய்யக்கூடாது. முயற்சி செய்தா முழுசா செய்யணும். சரி, சேலமருக்குள்ள போகும். மீண்டும் எல்லோருக்கும் வணக்கம். அலுவலக முறைமை தொடர்பாக முதலாவது செயலமர்வு தொடரில் நாங்கள் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பான தலைப்புகளை மட்டும் உங்களோடு பேசிக்கொண்டு தொடர்ந்து இன்றைய செயலமர்வின் முக்கியமான விடயங்களுக்கு உள்ள நான் நகர விரும்புகிறேன். நான் பேசுவதில் ஏதேனும் ஒலி குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால், தெளிவற்ற தன்மை இருக்குமாக இருந்தால் தயவு செய்து ஒரு செய்தி ஒன்றோட மெசேஜ் ஒன்றை பதிவிடுவதன் மூலமாக எனக்கு அறிவுறுத்துங்கள். சரி, நாங்கள் இதுவரையில எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பரீட்சை அறிவித்தல் அல்லது பரீட்சைக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் விவரிக்கப்பட்டபடி அலுவலக முறைமை தொடர்பாக தரப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் 3ஆவதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆவணங்கள் மற்றும் கோவைகள் என்பது தொடர்பாக எங்களுடைய செயலமர்வை ஆரம்பித்திருக்கிறோம். இது 3 முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இதன் உதிரிகளாக அல்லது இதன் துணை பிரிவுகளாக அலுவலக முகாமைத்துவத்திற்கும் அலுவலக முறைமைக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வேறு சில அம்சங்களையும் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். அவை தொடர்பாக நான் பின்னர் குறிப்பிடுகிறேன். இதன் பிரதான உள்ளீடுகளாக 3 விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஒன்று, கோவைகள் என்பதை அறிமுகம் செய்தலும், கோவைகளினுடைய வகைப்படுத்தல் தொடர்பாக அலுவலகம் ஒன்றில் பயன்படுத்தப்படுகின்ற கோவைகள் எவை என்பதனையும் அந்த கோவைகளை புரிந்து கொள்ளுதல். நான் இங்கு சொல்லுகிறது கோவைகளின் வகை என்பது டைப்ஸ் ஆஃப் ஃபைல், என்னென்ன வகையான கோவைகள். கோவைகளின் வகுப்பாக்கம் தொடர்பாக பேசவில்லை. கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபைல் சம்பந்தமாக நான் அது தொடர்பாக பின்னர் நாங்கள் பார்க்கலாம். இதுவரையில் அப்ப நாங்கள் முதலாவது பகுதியாக அதை நாங்கள் இதனுடைய இறுதி பகுதியாக இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். அலுவலகத்துல இருக்கக்கூடிய கோவைகளை புரிந்து கொள்ளும். அலுவலகம் வந்து கோவை என்றால் என்ன, அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற கோவைகளினுடைய நோக்கம் என்ன, பதிவேடுகள், ஆவணங்கள், கோவைகளை நாங்கள் ஏன் வைத்திருக்கிறோம், அலுவலகத்தில் எவ்வகையான கோவைகளை நீங்கள் பார்க்கலாம். இதுல சில கோவைகள் நாங்கள் இன்னும் அடையாளப்படுத்த இருக்குது அல்லது அதனுடைய முக்கியத்துவம் குறைவாக இருப்பதன் காரணமாக சிலவற்றை நாங்கள் தவிர்த்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் அதை பேசுவோம். சரிதானே? இது முழுமையடைந்த ஒரு விடயம் அல்ல. தொடர்ச்சியாக பல விடயங்கள், தவற விடப்பட்ட விடயங்களை அடுத்து வரும் செயலமர்வில் நாங்கள் சேர்க்க போவோம். ஏற்கனவே பேசிய விடயங்களை மட்டும் உங்களோட இப்ப கதைக்கலாம். அலுவலகம் ஒன்றில் பேணப்படுகின்ற கோவைகள் என்கிற வகையில பிரதானமாக 6 வகையான கோவைகள் தொடர்பாக பார்க்கிறது. ஒன்று சம்பவ கோவை அல்லது நிகழ்வு கோவை என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு நிறைய பேர் இருக்கிறதால நான் எல்லாவற்றையும் எழுத இல்லை. சம்பவ கோவை, நிகழ்வு கோவை அல்லது நேர்வு கோவை, நிமித்த கோவை, சாதாரணமாக ஆங்கிலத்தில் கேஸ் ஃபைல் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவையினுடைய இயல்புகள் தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருந்தோம். ஒரு சம்பவ கோவை அல்லது நேர்வு கோவை, நிமித்த கோவையினுடைய இயல்பு, இது ஒரு தற்காலிகமான பெறுமதியுடையது. குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த விடயம் முடிவடைந்தவுடன் அதனுடைய பெறுமதி முடிவடைந்துவிடும். இது ஒரு நீண்ட கால பயன்பாடு உடையது அல்ல. பதிவேட்டறையில் சேமிக்கிற தன்மை இதற்கு இல்லை. இது போன்ற இதனுடைய பண்புகளை சொல்லியிருக்கு. இதனை அது செயற்பாட்டின் தன்மை அடிப்படையில ஏற்கனவே வேலைகள் முடிவடைந்த கோவைகள், தற்போது வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கோவைகள், எதிர்காலத்தில்
பணிக்காக காத்திருக்கிற கோவைகள் என்கிற அடிப்படையில் 3 விதமாக வகைப்படுத்த முடியும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வரைவிலக்கணங்கள் சொல்லி நடைமுறை கோவை ப்ரொசீஜர் ஃபைல் என்கிறது பார்த்தோம். அடுத்தது விடிய கோவை சப்ஜெக்ட் ஃபைல், பெரும்பாலும் எங்களுடைய அலுவலகங்களில் இலக்கமிடப்பட்டு கோவை பதிவேடுகளில் பேணப்பட்டு நாங்கள் வைத்திருக்கிறது சப்ஜெக்ட் ஃபைல் விடிய கோவை. விடிய கோவை தொடர்பாக ஆராய்ந்திருக்கிறோம். மத்திய கோவையும் உபகோவையும் இந்த நாங்கள் இப்ப கதைக்கிற விடயங்கள் தொடர்பாக தெளிவாக பேசி இருக்கிறோம். அதனாலதான் அந்த முதலாவது காணொலியை வராதாக்கள் பிந்தி வந்தாக்கள் பார்த்துக் கொள்ளுங்க, சரிதானே? இனிய உஷாத்துணை கோவைகளினுடைய விளக்கம் சொல்லி அதற்குரிய உதாரணங்கள் அல்லது உஷாத்துணை கோவை என்பதனுள் அடங்கக்கூடிய கோவைகள் எவை என்பதையும் மற்றது பர்சனல் ஃபைல், பெயர் வழி கோவை, சுய விவர கோவை, தனியாள் கோவை, தனிநபர் கோவை போன்ற பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிற பர்சனல் ஃபைல் என்கிற இந்த கோவைகள் தொடர்பாக ஒரு அலுவலகத்தில் பேணப்படுகிற கோவைகள் தொடர்பு. இது தவிர இன்னும் சில கோவைகள் நாங்கள் இனி பேச போகிறோம். ஆகவே அதை நான் இப்போ சொல்ல இல்லை, பேசிய விடயங்களை பற்றி மட்டும் நாங்கள் கதைப்போம். இதன் பின்பாக இந்த கோவைகள் தொடர்பில் இவ்வளவு விடயங்களை நாங்கள் திரும்ப கதைத்திருக்கிறோம். ஒவ்வொரு கோவைக்கான விளக்கமும் பேசியிருக்கிறோம். தனிநபர் கோவை அல்லது சுயவிவர கோவை ஒன்றில் பேணப்பட வேண்டிய ஆவணங்கள் எவை என்பதை பற்றிய விடயங்களை நாங்கள் கதைத்திருக்கிறோம். கோப்பிடல் அல்லது கோவைப்படுத்தல் என்றால் என்ன, கோப்பிடல் அல்லது கோவைப்படுத்தல் என்றால் என்ன என்பது தொடர்பாக அதற்குரிய ஒரு வரைவிலக்கணம், எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதற்குரிய ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் கதைத்திருக்கிறோம். ஒரு நிறுவனம் அல்லது ஒரு திணைக்களத்துக்கு கோப்பிடல் ஏன் அவசியம், கோவைப்படுத்தல் ஏன் அவசியமானது, அல்லது கோவைப்படுத்தலின் மூலமாக அடைந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்ற இலக்குகளை, கோவைப்படுத்தல் தொடர்பாக அடைந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்ற இலக்குகளை, ஒரு சிறந்த கோவைப்படுத்தலில் எவ்வாறான பண்புகள் காணப்படும். ஒரு நல்ல ஃபைலிங் சிஸ்டம் ஒரு ஆபீஸ்ல இருக்குது என்றால் அதுல நீங்கள் என்னென்ன விதமான குணாம்சங்களை கண்டுகொள்ள முடியும். சிறந்த கோப்பிடல் முறையின் காரணமாக ஒரு நிறுவனம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை ஒரு தொகுப்பாக பார்த்திருந்தோம். அலுவலகம் ஒன்று சிறந்த கோப்பிடலை பேணுகிறது எனில் அங்கு அவதானிக்கக்கூடிய செயல்முறைகள் அல்லது கருமங்கள், சிறந்த கோப்பிடல் முறைமை ஒன்றின் உள்ளீடாக நீங்கள் கருதக்கூடிய கருமங்கள் எவை என்பது தொடர்பாக எவ்வகையாக இருக்கும். பொருத்தமான உரைகளை பயன்படுத்துவார்கள், சிறந்த தலைப்பிடுவார்கள், இலக்கமிடுவார்கள், குறிப்புத்தாள்கள் ஒட்டுவார்கள், பக்க இலக்கமிடுவார்கள் போன்ற பல்வேறு விடயங்கள், அசைவு அட்டைகளை பயன்படுத்துவார்கள். இப்படியாக நீங்கள் அங்கு அவதானிக்கக்கூடிய பல்வேறு விதமான செயல்முறைகள் இவை. அரசாங்க அலுவலகங்களில் கோப்பிடுதலின் போது அவதானிக்கப்படுகின்ற பொதுவான குறைபாடுகள் இவை. அதோடு ஒரு விடயத்தை மேலதிகமாகவும் பேசியிருந்தோம். அவ்வாறான குறைபாடுகளுக்கான காரணங்கள் இவை. அவ்வாறான குறைபாடுகளுக்கான காரணங்கள், கோவையிடுதல்ல அலுவலகத்தில் அவதானிக்கப்படக்கூடிய குறைபாடுகள் என்ன என்பது தொடர்பாகவும், அவ்வாறு குறைபாடுகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த விடயங்கள் எவை என்பது தொடர்பாகவும் கடந்த செயலமர்வில் நாங்கள் பேசி அந்த செயலமர்வினை நிறைவு செய்திருந்தோம். இப்ப நீங்கள் நினைக்கக்கூடாது அடுத்த செயலமர்வுல இதையே திருப்பி கதைத்து கொண்டிருப்போம் என்று. அப்படி அல்ல, அது ஒரு பரீட்சார்த்த செயலமர்வு. நாங்கள் ஆகஸ்ட் மாத செயலமர்வு தொடர் என்று குறிப்பிட்டிருந்தாலும் ஜூலை மாதத்தின் இறுதி வாரத்தை எங்களுடைய ஆரம்ப தினமாக கொண்டு 5 பாடங்களுக்கும் ஒரு சுற்று பரீட்சார்த்த செயலமர்வுகள், கற்பிக்கின்ற முறை, நீங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற முறை, இதுல செய்யக்கூடிய மாற்றங்கள் ஏதேனும் இருக்கிறதா, எங்களுடைய இந்த செயலமர்வு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமா என்பது தொடர்பாக மேலும் சீராக்கங்களை செய்து கொள்ளும் நோக்கில ஒரு வாரம் அது ஒரு பரீட்சார்த்த செயலமர்வாக நடைபெற்றது. இன்றைக்கு புதிதாகவும் சகோதரர்களும் சகோதரிகளும் இணைந்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலும் அவர்களை நாங்கள் முழுமையாக கைவிட்டு நகராமல் திடீரென ஒரு நடுப்பகுதியிலிருந்து நகரக்கூடாது என்கிற நோக்கத்துக்காகவும் இந்த விடயத்தை நாங்களோட இதுவரையில நேரம் செலவிட்டு நாங்கள் திட்டமிடப்பட்ட நேரத்தில் இருந்து
ஒரு 25 நிமிடங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பதற்காகவும் செலவிட்டிருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். புதிய விடயங்கள் என்று சொல்வது முக்கியமாக அலுவலக முறைமை தொடர்பில் புதிய விடயங்கள் என்கிற வார்த்தை உங்களுக்கு பொருத்தமற்றது. பெரும்பாலான விடயங்கள் உங்களுக்கு தெரிந்தவை. ஆனால் இந்த செயலமர்வினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை மேலும் மீள ஞாபகப்படுத்திக் கொள்வது, அவற்றை மீள அடுக்கிறது. மீளடுக்கல் என்பது அது ஒரு முறைமைப்படுத்தி சரியாக ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிற விடயங்கள். சரி சரி அப்ப நான் உங்களோட இதை தொடர்ந்து வரக்கூடிய விடயங்களை பற்றி பேசுகிறேன். கோப்பிடும் போது அவதானம் செலுத்த வேண்டிய அல்லது கோப்பிடுகின்ற போது மனதில் கொள்ள வேண்டிய விடயங்களே. சரிதானே? இது சில வேளைகள்ல பொதுவாக கேட்கலாம். ஒரு கோப்பிடுதல் நடவடிக்கையின் போது எவ்வாறான விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்றோம். இப்ப நாங்கள் இப்படி எங்கள்கிட்ட யாராவது கேட்பார்களாக இருந்தால் கோப்பிடும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் இவை. அங்க இருக்கக்கூடிய சிறந்த பண்புகள் தொடர்பாக கோவை எழுதலில் காணப்படக்கூடிய சிறப்பான விடயங்கள் தொடர்பாக வகையான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது தொடர்பில் நாங்கள் பார்க்கணும். சரிதானே? நாங்கள் ஃபைல் பண்ணிக்கல என்னென்ன விதமான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்ப நான் ஏற்கனவே இந்த விடயத்தை இன்னொரு தலைப்புக்கு கீழே சொல்லி இருக்கேன். சரிதானே? அதை இங்க கொண்டு வந்து நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டாம், கவனிங்க. இங்க நாங்கள் ஃபைல் பண்ற நேரத்தில் என்னென்ன செய்ய வேணும்? சிறந்த கோவையிடுதலின் போது நாங்கள் அவதானிக்கக்கூடிய இயல்புகள், பண்புகள் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கோம். சரிதானே? தனித்தனியான விடயங்களுக்கு தனித்தனியான கோவைகள் பேணப்பட வேண்டும். ஒரு ஃபைலுக்கு ஒரு விஷயம் இருக்கணும், அல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபைல் இருக்கும். தனித்தனி விடயங்களுக்கு தனித்தனி கோவைகள் பேணப்பட வேண்டும். ஒரு விடயத்துக்கு ஒரு கோவை பேணப்பட வேண்டும். கோவையில் உள்ளடக்கப்படும் விடயம் தொடர்பாக பொருத்தமான தலைப்பு அல்லது விடயம், பொருத்தமான விடய தலைப்பு மற்றும் கோவை இலக்கம் என்பவை குறிப்பிடப்பட வேண்டும். அதை இறுக்கமாக கட்டப்பட வேண்டும். கோவையில அது இறுக்கமாக கட்டப்பட வேண்டும். கோவையில நீங்கள் கோப்பிடுகிற எல்லா ஆவணங்களையும் அவை கலந்து போகாதபடி அல்லது சிதறாதபடி அதை நீங்கள் கட்ட வேண்டும். மற்றது பிளந்த கோவையாக இருந்தால் குறிப்பு தாள்களை பத்திரமாக இணைக்க வேண்டும். பாதுகாப்பாக கோவைகள் வைத்து பேணப்பட வேண்டும். கோவைகளை இலகுவாக பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். சிக்கனமானதாக இருக்க வேண்டும். நெகிழ்ச்சித்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். பொருத்தமான கவரை பாவிக்கணும். பொருத்தமான உரைகளில் அவற்றை பயன்படுத்த வேண்டும். புதிய உத்தியோகத்தில் ஒருவர் விடயங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில அந்த கோவைகள் அமைக்கப்பட வேண்டும். அது இந்த கருத்தை என்னென்றா போதுமான மினிட் எழுத வேண்டும். இந்த மாதிரியான விடயங்கள் புதிய உத்தியோகத்தர் ஒருவர் விடயங்களை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம். இது கோவையிடுதலில் காணப்படக்கூடிய பண்புகள். இப்ப இங்க நாங்கள் இன்றைக்கு கதைக்க போற இடத்துல கோவையிடுதலில் காணப்படுகின்ற பண்புகளுக்கும் கோப்பிடும் முறையில் காணப்படுகின்ற விடயங்கள் அல்லது அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள், கோப்பிடும் முறை ஒன்றில் காணப்படுகிற அல்லது அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்பது தொடர்பிலையும் ஒரு தெளிவான வேறுபாடு இருக்குது. அதை புரிஞ்சு கொள்ளும். சரிதானே? இப்ப நாங்கள் இங்க காட்சிப்படுத்துகிற இந்த விடயங்கள்ல ஒரு
விடயம் மூன்றாவதாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை திருப்பி எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நாங்கள் கோப்பிடும் முறைகள் தொடர்பாக கதைக்கிற போது அது வேற ஒரு விடயம். சின்ன சின்ன வேறுபாடுகள்லாம் இருக்கும். சரிதானே? அப்ப கோப்பிடும் முறை சம்பந்தமாக விளங்கி கொண்டதுக்கு பிறகு அந்த விடயத்துல கவனம் பண்ணுங்க. இது பார்க்க கூறியது கூறால் அல்லது திரும்ப அந்த விடயத்தை பேசுகிறோம் என்பது போல ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய ஆவணத்துல என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அது 8வது விடயமாக சொல்லப்பட்டிருக்குது. கோப்பிடுதலில் காணப்படக்கூடிய அல்லது கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விடயங்கள். இது கோப்பிடும் முறை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய அல்லது முக்கியமான விடயங்கள் என்று சொல்லி இருக்கு. நான் பேசுகிற இடம் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். இந்த பகுதியா திரும்ப திரும்ப ஒரே தலைப்பு வருவது போல நீங்க யோசிக்க வேண்டும். சரி, நான் இனி இந்த ஒழுங்கிலேயே வருகிறேன். கோப்பிடக்கூடாத ஆவணங்கள் கோவையிடல் முறைக்குள்ள போகிறதுக்கு முன்னால ஃபைல்ல என்னென்ன டாக்குமெண்ட போடக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிதானே? கோவைகளில் கோப்பிடப்படக்கூடாத ஆவணங்கள் எவை என்று கேட்பார்கள். நான் பெரும்பாலும் இதை ஒரு கேள்வி விடை என்கிற வடிவத்தில் வினாவிடை வடிவத்தில் அமைத்துக் கொள்ளவில்லை. நீங்கள் அதுக்கேற்றபடி அதை படித்துக் கொள்வீங்க. அவ்வாறான ஒரு 5 ஆவணங்கள் எழுதக்கூடியதாக எங்களுக்கு இருக்கும். கோவைகளில் கோப்பிடக்கூடாத ஆவணங்கள் எவை என்று சொல்லி கேட்டால், நடவடிக்கை எடுக்காத கடிதங்கள் கோவைகளில் கோப்பிடப்படக்கூடாது. எந்த நடவடிக்கையும் எடுக்காத கடிதம். சில வேளைகள்ல நாங்கள் கடித முகாமைத்துவத்தில் சொல்லி தருவோம், கடிதத்தை நீங்கள் கோப்பில இட்டு உள்வரும் கடித பதிவேட்டில் பதிந்து அதற்கு பக்க இலக்கமிட்டு அது தொடர்பான குறிப்புகளை எழுதி மேலதிகாரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இது நடவடிக்கை எடுக்கிற கடிதம். ஒரு கடிதத்தை கோப்பிட்டு அது தொடர்பாக நீங்க மினிட் எழுதி மேலதிகாரியினுடைய வழிகாட்டுதலுக்காக அனுப்புகிறீர்கள், கோவை குறிப்புகளை எழுதி அனுப்புகிறீர்கள் என்றால் அது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் அதை குப்பி கட்டக்கூடாது. அதுதான் முதலாம். சில பேர் என்ன நினைக்கிறேன், நாங்கள் பதில் தயாரித்ததுக்கு பிறகு பதில் கடிதம் அனுப்பியக்குள்ளதான் இந்த கடிதத்தை கோவையில கட்ட வேண்டும் என்ற அந்த பொருள்ல நான் பேசவில்லை. ஒரு கடிதம் கோவையில கட்டப்பட்டு அதற்கு பக்க இலக்கமிடப்பட்டு அந்த கடிதம் தொடர்பாக சரிதானே ஒரு குறிப்பு எழுதப்படமாக இருந்தால், கோவையில் குறிப்பு எழுதுதல் என்பதனுடைய படிமுறை 4 இருக்கு. இந்த விடயத்தை கொஞ்சம் இதுல பேசிட்டு போகிறேன். கோவையில ஒரு குறிப்பு மினிட்ஸ் எழுதுறதுங்கிறது நீங்கள் எழுதுவது போல தயவுடன் தங்கள் கையொப்பத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது என்பது குறிப்பு இல்லை. ஒரு கடிதம் உங்களுக்குரியதாக கிடைக்கப்பெறமாக இருந்தால் அது தொடர்பில் நான் இன்னொரு இடத்துல விளக்கமா பேசுவேன். இப்ப இந்த இடத்துல இதை சொல்லிட்டு போகிறேன். கடிதம் கிடைக்குமாக இருந்தால் அந்த கடிதத்தை நீங்கள் கோவையில் இட்டால் அதற்கு பக்க இலக்கமிட வேணும். பக்க இலக்கமிட இட்டதுக்கு பிறகு இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை பற்றி உங்களுடைய மேலதிகாரியிடம் உசாவுவதற்காக அவரிடம் வினவி அதற்கான வழிகாட்டுதலை பெறுவதற்காகத்தான் குறிப்பு எழுதப்படுகிறது. அப்படி எழுதப்படுகிறதாக இருந்தால் அங்க 4 விடயங்கள் சொல்லவும். ஒன்று, இந்த கடிதத்தின் மீது அவருடைய கவனத்தை கோர வேண்டும். இந்த கடிதத்தின் மீது அவருடைய கவனத்தை கோருவது என்றால் யார்கிட்ட இருந்து கிடைத்தது? உதாரணமாக அரசாங்க அதிபர் வவுனியா அல்லது வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுடைய இந்த திகதியில இடப்பட்ட இந்த இலக்கமிடப்பட்ட கடிதம் தொடர்பாக என்று போடைக்குள்ள பக்க இலக்கம் 35 என்று போடுவீங்க. 2வது, சாராம்சப்படும். இப்ப 1வது தொடர்பு குறித்தல். தொடர்பு குறித்தா அந்த கடிதம் ஏற்கனவே கட்டி போட்டீங்க, அதுக்கு அந்த கலர் பேப்பர் எல்லாம் ஒட்டணும் அவர் எடுத்து பாக்குறதுக்கு. சில வேளை அதுக்கு பிறகு 2 கடிதம் கட்டி இருப்பீங்க. சரிதானே? அது பதில் அனுப்ப அவசியம் இல்லாத கடிதமாக இருக்கும். இப்ப பதில் அனுப்ப அவசியம் இல்லாத கடிதமாக இருந்தால் அதுல கட்டலாம் தானே அந்த கோவை. அதற்கு முன்பாக இந்த கடிதத்தை கட்டி போட்டு மினிட் எழுதுறீங்க. எழுதியக்குள்ள அதுல கொடி குத்தவன் டெக் பண்ணவன் சரிதானே? அது 35 எழுதவன் அவர் எடுத்த அந்த கடிதத்தை தேவைப்பட்டா பார்க்க. அப்போ கடிதத்தின்பால் கவனத்தை ஈர்த்தல். 2வது, கடிதத்தின் சாராம்சத்தை குறிப்பிடுதல். அது எந்த விடயம் தொடர்பாக. அதுக்காக கடிதத்துல இருக்கிறது அப்படியே எழுதுறதுக்கு பேர் சாராம்சப்படுத்தல் இல்லை. கடிதத்துல சொல்லப்பட்ட விடயத்தை மிக சுருக்கமாக அதே வேளை தெளிவாக இப்படி இந்த விடயங்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள்
என்பது தொடர்பாக சொல்லவும். மூன்றாவது, அது தொடர்பான பகுப்பாய்வை முன்வைத்தல். அது தொடர்பான பகுப்பாய்வை முன்வைத்தல் என்பதனுடைய பொருள், இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே நாங்கள் ஏதாவது செய்திருக்கிறோமா, இந்த விடயத்தோடு தொடர்புடைய முன் நடவடிக்கைகள் ஏதேனும் இருக்கா, இதற்கு முன்னர் இது தொடர்பான ஆவணங்கள் ஏதும் அனுப்பி இருக்கிறோமா, ஆவணங்கள் ஏதும் வந்திருக்குதா, நாங்கள் ஏதும் சொல்லி இருக்கிறோமா, அவர் ஏதும் கேட்டிருக்கிறாரா என்பது போன்ற விடயங்களை குறிக்க வேண்டும். அவற்றோடு தொடர்புடைய பக்கத்தின் இலக்கங்களை எல்லாம் எழுத வேண்டும். அந்தந்த பக்கங்களுக்கு கொடி குத்தி விட வேண்டும். அவர் தேவையாக இருந்தால் அந்த கோவையில அந்த பக்கங்களை புரட்டி பார்ப்பதற்காக. ஆனா நீங்கள் சமரி அதில் எழுதுவீங்க, சரிதானே? அப்ப முன்னைய தொடர்பு குறித்தல், முன்னைய விடயங்கள் தொடர்பாக அதனுடைய கடந்த கால வரலாற்றை சுருக்கமாக எழுதணும். இது தொடர்பில் என்னென்ன நடந்திருக்கு. நான்காவது, உங்களுடைய சிபாரிசை எழுத வேண்டும். உங்களுடைய சிபாரிசு எழுதுவது என்றால் இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி என்று சொல்லி இருக்கும், சரிதானே? நாங்கள் இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படியும் அப்படியும் செய்யலாம் என்பது போல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இது தொடர்பில் எடுக்கக்கூடிய பல்வேறுபட்ட தீர்மானங்கள் இருக்கு. ஒரு விடயத்துக்கு, ஒரு பிரச்சனைக்கு என்ன நாங்கள் வழங்கக்கூடிய தீர்வுகள் அல்லது நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவை நிச்சயமாக இருக்கும். அந்த தீர்மானங்களை குறித்து காட்டி உங்களுடைய சிபாரிசு எழுத வரும். அந்த தீர்மானங்களில் இது சிறந்ததாக இருக்கும் என்று கருதுகிறேன், தங்களுடைய வழிகாட்டலுக்காக இதை தருகிறோம் என்று சொல்லி, இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பின்னால படிக்க போறோம், விளக்கமாக படிக்க போறோம். அதுக்காகத்தான் இதுல வச்சு இவ்வளவு விஷயத்தை சொல்லுது, சரியா? இதைத்தான் நாங்கள் குறிப்பு தாள் என்று சொல்லுகிறது. ஒரு கோவை ஒன்று ஆரம்பிக்கப்படுகிற போது முதலாவது கடிதம் அதில் கட்டப்படுகிற போதே அந்த கடிதத்தை அவர்கள் தந்தவுடனே அந்த கடிதம் தொடர்பில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம், அந்த கடிதம் கவனத்தை ஈர்ப்பது, இந்த ஆள்கிட்ட இருந்து கடிதம் வந்தது, கௌரவ ஆளுநர் வடக்கு மாகாணவர்களிடமிருந்து கிடைத்த இந்த திகதி இந்த இலக்கமிடப்பட்ட கடிதம், பக்க இலக்கம் ஒன்று, அதான் முதலாவது கடிதம், பக்க இலக்கம் ஒன்று என்று சொல்லி போகும். அதின் சாராம்சத்தை எழுதுறது. இந்த விஷயங்கள்லாம் கேட்டிருக்கிறேன், சரியா? முன்னைய தொடர்பு, இது தொடர்பு நாங்கள் முன்னர் ஏதாவது நடந்ததாண்டா சில வேளை கடித தொடர்பு இருக்காது கோவையில், இதான் முதலாவது கடிதம். ஆனா இது தொடர்பாக நடந்த ஒரு கருத்தரங்க எதுவும் இருக்க, யாழ்ப்பாணத்துல கைதடியில ஆளுநருடைய செயலகத்துல இப்படி யாரையும் சரி, யாழ்ப்பாணத்துல கச்சேரி அறையில ஆளுநருடைய செயலகத்துல இந்த விடயம் தொடர்பாக முன்னர் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அந்த கருத்தரங்கில கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் ஒரு நினைவூட்டலை நீங்கள் அதில் எழுதல. முன்னே தொடர்பு கொடுத்தலுக்கு ஏதேனும் இருக்கலாம், அதுல இல்லாவிட்டால் இல்லை, அது வேறு, சரிதானே? அந்த கூறப்பட்ட விடயத்துக்கு அமைவாக அதன் பின்னர் வந்த கடிதத்துக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பில் நீங்கள் தான் எழுதுவோம். அந்த காலத்துல அலுவலக முறைமைகள் அப்படி இல்லை. நீங்கள் என்னென்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மேலதிகாரிகளை எழுதி விடுவார்கள், நீங்கள் அதை செய்வீர்கள். அப்படித்தான் இருக்கு. நாங்கள் நடைமுறை ரீதியாக எது இருந்தாலும் கோட்பாடு ரீதியாக இதை படித்தால்தான் இதுக்கு பின்னுக்கு வருகிற விடயங்கள் விளங்கும். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் எடுத்து உங்களோட கலந்து கொண்டிருக்கிறேன், சரியா? அப்போ கோவைகளை கோப்பிடக்கூடாத ஆவணங்களை பற்றி தான் கதைக்கிறேன். அதுக்கு இடையில ஒரு விடயத்தை கதைச்சு, முதலாவது நடவடிக்கை எடுக்கப்படாத கடிதம் என்பது ஒன்றுமே செய்யாத கடிதம். இது விடய பொறுப்பு அலுவலர் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் கடிதத்தின் பாதுகாப்புக்காகவும் இதனை நடவடிக்கைக்காக எனும் கோவையில் இட முடியும், சரிதானே? தன்னுடைய பாதுகாப்புக்காகவும், அதாவது தன்னுடைய தொழில் சார்ந்த பாதுகாப்புக்காகவும் குறித்த ஆவணத்தின் பாதுகாப்பு கருதியும் நடவடிக்கைக்காக எனும் கோவையில் தனியாக அதனை வைக்கலாம். அதாவது பெறப்பட்ட ஒழுங்கில் ஆக்ஷன் ஃபைல் என்று ஒன்று வச்சிருப்பீங்க, அதில் வைக்கலாம். அப்ப முதலாவது விட கோவைகளில் கோப்பிடக்கூடாத ஆவணங்கள் எவை என்று கேட்கப்பட்டால், ஒன்று நடவடிக்கை எடுக்கப்படாத ஆவணங்கள். அவசியமாக நீங்கள் கருதினால் அடைப்பு குறிக்க எழுதலாம். நடவடிக்கை எடுக்கப்படாத ஆவணங்களை கோப்பிடாமல் அலுவலர் நடவடிக்கைக்காக எனும் கோவையில் பாதுகாக்கலாம். இரண்டாவது, ஒழுக்கமற்ற ஆபாசமான அல்லது விரசமான ஏனையவர்கள் தொடர்பில் பழிதூற்றும் தன்மை வாய்ந்த கடிதங்கள், இதை கோப்பிடக்கூடாது, சரிதானே? அதாவது ஆபாசமான மொழிநடையில அல்லது நாகரிகமற்ற மொழிநடையில எழுதப்பட்ட ஏனையவர்கள் மீது அவதூறு பரப்பும், சாதாரணமா குற்றஞ்சாட்டுறது வேற, குற்றஞ்சாட்டும் கடிதங்களை கோப்பிடணும், சரிதானே? அவ்வாறான கடிதங்களை கோப்பிடக்கூடாது.
ஆபாசமான ஒழுக்கமற்ற முறையில் அமைந்த கடிதங்கள் கோப்பிடக்கூடாது. உரைகள், அதாவது லியூம் கவர் என்ன சொல்லுகிறது, கடித உரைகள், என்வலப்ஸ் எல்லாத்தையும் குத்தி காட்டக்கூடாது. சில பேர் வார கடிதத்தை என்வலப்ஸோட குத்தி காட்டுகிறது. சிறப்பு சந்தர்ப்பங்கள், விசேட சந்தர்ப்பங்களில் அவை கோப்பிடப்பட வேண்டும். அதையும் நீங்கள் எழுதிக் கொள்ளும். உதாரணமாக ப்ரொக்யூமென்ட் ஒர்க் செய்கிறீங்க, ப்ரொக்யூமென்ட் ஒர்க்ல கட்டாயமா பெருகை நடைமுறைகளின் போது பெருகை ஆவணங்கள் பெறப்பட்ட உரைகள் பேணப்படும். அதுக்காக வருகிற எல்லா என்வலப்பையும் குத்தி கட்டுறதோ? அப்ப கடித உரைகள், பெருகை நடைமுறைகள் போன்ற சிறப்பான சந்தர்ப்பங்கள் தவிர என்று சொல்லி நீங்கள் எழுத. கடிதங்களின் வரைவுகள், நீங்க ஒரு டிராப்ட் ஒன்று போடுறீங்க, அதுக்கு உங்களுடைய மேலதிகாரி சரி போட்டுட்டார், அந்த கடித வரைவை அங்க கட்டக்கூடாது, கோவையில கட்டக்கூடாது. ஆனால் கடித வரைவை கோவையில கட்டுறது ஒரு சந்தர்ப்பம் சொல்லி தந்திருக்கிறேன். நீங்கள் வரைவு என சமர்ப்பித்த கடிதத்தை உயர்நிலை அதிகாரி ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒப்பமிட்டால் அது தொடர்பான நடவடிக்கை நான் கடந்த செயலமர்ல சொல்லியிருக்கிறேன். அந்த டிராப்டை கட்ட வேண்டும். அந்த டிராப்டை கட்டிட்டு இன்னும் திருப்பி அவர்கிட்ட கடிதத்துக்கு கையெழுத்து வேண்ட போகக்கூடாது. இன்னும் ஒரு கொப்பியை எடுத்துக்கொண்டு ஓடி போற இல்லை சார், அதை நாங்கள் ஆபீஸ் கொப்பி பாவிக்கிறோம், இதுல சைன் பண்ணுங்க. அதை கோப்பிட்ட பின்னர் அதே கடிதத்தை மீள தயாரித்து அவருடைய கையொப்பத்துக்கு பதிலாக அவருடைய பெயரை எழுதி அதற்கு முன்பாக ஒப்பம் என குறிப்பிட்டு ஒப்பம், அவருடைய பெயர் மற்றும் பதவி, நிறுவனம் என்பவற்றை கடிதத்தின் கீழ்ப்புறத்தில் இடதுபுறமாக எழுத வேண்டும். இடதுபுறமாக அது இருக்க வேண்டும். அதற்கு நேர் முன்பாக வலதுபுறமாக அவருக்கு அடுத்த நிலை அதிகாரியினால் வரைவில் ஒப்பமிட்ட உயர்நிலை அதிகாரிக்கு பதிலாக என குறிப்பிட்டு அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரியிடம் கையொப்பத்தை பெற்று கடிதத்தை அனுப்ப வேண்டும். சரிதானே? ஒரு டிராப்ட்ல ஒரு சுப்பீரியர் ஆபீசர் சைன் பண்ணிட்டாருண்டா அது இந்த கருத்து என்ன, இனி திருப்பி இங்க கொண்டு வராதே, அந்த டிராப்டை நீங்க கட்ட வேண்டும் ஃபைன். அது கையொப்பமிடப்பட்ட வரை, அவர் கையொப்பமிட்டு அதை அங்கீகரித்திருக்கிறார் என்றால் அந்த வரைவையே திரும்ப கடிதமாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுகிற போது அவருடைய கையொப்பத்துக்கு பதிலாக ஒப்பம் என குறிப்பிடப்பட்டு அவருடைய பெயர், பதவி, நிறுவனம் என்பவை கடிதத்தின் கீழ்ப்புறத்தில் இடது பக்கமாக இருக்கும். வலது பக்கமாக அதே நேருக்கு வலது பக்கம், முன்பக்கம். நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு படம் ஓடும், அதனுடைய முன்புறமாக அவருக்கு அடுத்த நிலையில இருக்கிற நிறைவேற்று தர அலுவலர் அல்லது பதவி நிலை அலுவலருடைய ஒப்பம் பெறுவதற்காக, உதாரணத்துக்கு அரசாங்க அதிபர் டிராப்டில் சைன் பண்ணிட்டார் என்றால் நீங்கள் அவருடைய பெயரை எழுதி சுப்பிரமணியம் கேதீஸ்வரன் அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலகம், கந்தலாய் என்று சும்மா வைப்போம். சரிதானே? கந்தலாய் இல்லைன்னு சும்மா சொல்லுங்க, கந்தலாய் என்று இருக்கு. நேர முன்பாக மேலதிக அரசாங்க அதிபர் நிர்வாகம், அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளருக்காக மாவட்ட செயலகம் கந்தலாய், அவருடைய பெயரையும் மேல போடுவீங்க, போட்டு அவர்கிட்ட கையொப்பம் வேண்டி இந்த கடிதத்தை அனுப்பவும். ஆனால் இந்த கடிதம் அரசாங்க அதிபரால் பார்த்து அங்கீகரிக்கப்பட்டது, அவரால் ஒப்பமிட்டு அனுமதிக்கப்பட்டது என்பதை வெளிக்காட்டுவதற்காக அந்த கடிதத்தில் ஒப்பம் என்பது இருக்கும். சரிதானே? அதை விட சாதாரணமாகத்தான் நான் சொல்லுகிறேன், கடிதத்தினுடைய வரைவுகளை கோப்பிடக்கூடாது. அதுபோல இந்த இன்டர்வியூ கார்ட்ஸ், மீட்டிங் கார்ட்ஸ், அது அந்த அந்தியடி கார்டு மாதிரி சில கார்டுகள் வரும், அதை ஃபைல்ல கட்டக்கூடாது. நேர்காணல் அட்டைகள் அல்லது கூட்டங்களுக்கான அட்டைகள், இந்த அழைப்புகள் போல சிறிய அட்டைகள் வருவதை கட்டக்கூடாது. சில வேளை மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆதாரத்துக்காக பேணப்பட வேண்டும் என்கிற சந்தர்ப்பத்தில் சிறப்பு ஆவணங்கள் சில வேளை இருக்கும், அது வேறு. மறுபடி சாதாரணமாக நேர்காணல் மற்றும் கூட்டங்களுக்கான அந்த அட்டைகளை கோப்பிடக்கூடும். அனுப்பப்பட்ட கடிதங்களின் மேலதிக பிரதிகள் கோப்பிடப்படக்கூடாது. ஒரு கடிதம் அனுப்புறீங்க, அதுல யார் யாருக்கெல்லாம் பிரதிகளோ அவர்களுக்கெல்லாம் அனுப்பலாம். எக்ஸ்ட்ரா காப்பி அடிச்சிட்டு பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா காப்பியை கட்டக்கூடாது. அது கோவையில் வேறு விதமான அர்த்தங்களை கொண்டு வந்து சேர்க்கும்.
அனுப்பப்பட்ட கடிதங்களின் மேலதிக பிரதிகள் கோப்பிடப்படக்கூடாது. ஒரு சட்டத்துல ஏதேனும் ஒரு பகுதி பயன்பாட்டுக்காக தேவைப்படுகிற நேரத்தில் அந்த சட்டத்தையே முழுசா கோப்பிடக்கூடாது. சரிதானே? இப்ப உதாரணத்துக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே இந்த பிரிவின் கீழ் இவர் கோருகின்ற விடயம் ஒரு தகவல் அல்ல என்பதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த விடயத்தை அங்க குறித்து காட்டலாம். அதுக்காக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை முழுசா பிரிண்ட் பண்ணி அந்த ஃபைல்ல குத்தி காட்டணும். சரிதானே? அவசியமான சட்டம் ஒன்றின் ஒரு பகுதிக்காக முழு சட்டத்தையும் கோப்பிடக்கூடாது. இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் நீங்கள் புத்தகங்கள்ல தேடி பெற முடியாது. அதை கொஞ்சம் கவனம் எடுத்து ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேண்டும். அப்ப நான் வேகமாக ஒரு மூல்வாரி ஒன்றை பார்த்துட்டு அடுத்த ஏரியாவுக்குள்ள போகணும். சரிதானே? கோவைகளில் கோப்பிடப்படக்கூடாத ஆவணங்கள் எவை? எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் கிடைத்த கடிதங்கள் அல்லது கிடைத்த கடிதங்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத வரை கோப்பிடப்படக்கூடாது. அலுவலர் ஆவணங்களின் பாதுகாப்பு கருதி அவற்றை நடவடிக்கைக்காக எனும் கோவையில் இட்டு பேணலாம். ஒழுக்கமற்ற ஆபாசத்தன்மை வாய்ந்த கடிதங்கள் கோப்பிடப்படுதல் ஆகும். கடித உரைகள் பெருகை நடைமுறை போன்ற விசேட சந்தர்ப்பங்கள் தவிர ஏனைய சந்தர்ப்பங்களில் கோப்பிடப்படுதல் ஆகும். கடிதங்களின் வரைவுகள் சாதாரணமாக அங்கீகரிக்கப்பட்ட கடிதங்களின் வரைவுகள் கோப்பிடப்படக்கூடாது. நேர்காணல் அட்டைகள் அல்லது கூட்ட அழைப்புக்கான அட்டைகள், இன்டர்வியூ கார்ட்ஸ் ஓ மீட்டிங் கார்ட்ஸ், அனுப்பப்பட்ட கடிதங்களின் மேலதிக பிரதிகள், அவசியமான சட்டம் ஒன்றின் ஒரு பகுதிக்காக முழு சட்டத்தினையும் கோப்பிடுதல் ஆகாது. இது கோவை ஒன்றில் கோப்பிடப்படக்கூடாத ஆவணங்கள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். சரி, அடுத்த விடயத்துக்கு நான் பேசுகிறேன். கோப்பிடல் முறைகள். இப்போ ஒரு புது தலைப்புக்குள்ள நாங்க போகிறோம். கோப்பிடல் முறை என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் கதைப்போம். சரிதானே? கோவையிடல் முறைகள் என்றால் என்ன? கோவையிடல் முறை என்றால் என்ன? ஒரு நிறுவனம் ஆவணங்களை பேணி பாதுகாப்பதற்காக நடைமுறைப்படுத்துகின்ற அங்கீகரிக்கப்பட்ட முறை எதுவோ அதை கோப்பிடல் முறை என அழைக்கிறது. ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஆவணங்களை பேணி பாதுகாப்பதற்காக சில அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் இருக்கும். இது மெத்தட்ஸ் நாங்க சொல்லுகிறது. சரிதானே? ஃபைலிங் மெத்தட்ஸ். இந்த முறையில் ஆவணங்கள் பேணி பாதுகாக்கப்படலாம். அது பேணி பாதுகாக்கப்படுவது என்பது நிறுவனம் தன்னுடைய சேவைகளை விரைவுபடுத்துவது, இலகுபடுத்துவது மற்றும் ஆவணங்களின் பாதுகாப்பு, இன்னும் சில விடயங்கள் இருக்குது, போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு ஒரு நிறுவனம் தன்னுடைய சேவைகளை விரைவுபடுத்துதல், இலகுபடுத்துதல் மற்றும் பாதுகாப்பு போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு கடிதங்கள் மற்றும் ஆவணங்களை கோப்பிடுவதற்கென அங்கீகரித்து செயல்முறையில் உள்ள அங்கீகரித்த செயற்பாட்டில் உள்ள முறை கோப்பிடல் முறை என்று வரைவிலக்கணம் செய்யலாம். திரும்ப உங்களுடைய வசதிக்காக சொல்லுகிறேன். ஒரு நிறுவனம் தனது சேவைகளை விரைவுபடுத்துதல், இலகுபடுத்துதல் மற்றும் ஆவணங்களின் பாதுகாப்பு போன்ற இலக்குகளை அல்லது நோக்கங்களை கருத்தில் கொண்டு கடிதங்கள், ஆவணங்கள் போன்றவற்றை கோப்பிடுவதற்காக அங்கீகரித்து நடைமுறைப்படுத்துகின்ற முறைகள் கோப்பு முறைகள் என அழைக்கப்படுகிறது. இப்ப கோப்பிடல் முறை என்றால் என்ன என்று சொல்லி எங்கள்கிட்ட வரவிலக்கணத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிய வேணும். இந்த கோப்பிடல் முறை, ஃபைலிங் மெத்தட்
என்கிறது நிறுவனம் அதை தீர்மானிக்கிற போது இந்த விடயங்களை பார்க்கும். சேவைகளை விரைவாக செய்யணும், இலகுவாக செய்யணும், அதை விட ஆவணங்கள் பாதுகாக்கப்படுவதாக இருக்க வேணும். இந்த விடயங்களை கருத்துல கொண்டு நிறுவனம் தனக்கு கிடைக்கின்ற அல்லது தன்னால் கையாளப்படுகிற கடிதங்கள், ஆவணங்கள் என்பவற்றை கோப்பிடுவதற்கென அங்கீகரித்து பிரயோகத்தில் இருக்கக்கூடிய முறைகளை கோப்பிடல் முறைகள் என்று சொல்லுவோம். அப்ப கோப்பிடும் முறை ஒன்றை கோப்பிடும் முறை ஒன்று தீர்மானிக்கப்படும் போது எந்த முறையில நாங்கள் கோப்பிடுகிறது என்று அவதானம் செலுத்துகிற போது அல்லது அந்த விடயத்தை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டிய என்னென்ன விடயங்கள் இருக்கு. கோப்பிடும் முறை ஒன்றின் போது அல்லது கோப்பிடும் முறை ஒன்றில் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய அல்லது மனம் கொள்ள வேண்டிய விடயங்கள் எவை என்று சொல்லி கேட்பார்கள். என்னென்ன விடயங்களை நீங்கள் இந்த ஃபைலிங் மெத்தடை நீங்கள் டிசைட் பண்ணிக்குள்ள கவனத்திலே இருக்கவும். நாங்கள் பார்க்க வேணும், ஒன்று சிக்கனமானதாக இருக்க வேணும், அதாவது அதிக செலவுகளை ஏற்படுத்தக்கூடாது, ஆனால் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அது ஒரு சுருக்கமானதாகவும் இருக்க வேண்டும், சும்மா நினைச்சு சுமக்கிற வேலையாக இருக்கக்கூடாது. ஃபைலிங் மெத்தட் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது சிக்கனம், சுருக்கமான தன்மை. இரண்டாவது பாதுகாப்பை பார்க்க வேண்டும். கோவையிடல் முறையை தெரிவு செய்கிற போது அதனுடைய பாதுகாப்பு, ஆவணங்களின் பாதுகாப்பு. மூன்று, இலகுவாக அணுகக்கூடிய அல்லது கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை. மற்றது எளிமையானதாக இருக்க வேண்டும், சரளமா இருக்க வேண்டும். சரளம் என்ற வார்த்தை வேண்டாம், சரி, எளிமையானதாக இருக்க வேண்டும், சிம்பிளா இருக்கணும். என்ன ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கணும், எளிமையானதாக இருக்க வேண்டும், நெகிழ்வுடையதாக இருத்தல் வேண்டும். கோப்பிடும் முறைமை ஒன்றில் இருக்க வேண்டிய பண்புகள் என்று கேட்டாலும் நீங்கள் இவ்வாறே எடுத்துக்கொள்ளும். கோப்பிடும் முறைமை ஒன்றில் அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள், கோப்பிடும் முறைமை ஒன்றை தீர்மானிக்கும் போது மனதில் கொள்ள வேண்டிய விடயங்கள், அல்லது கோப்பிடும் முறைமை ஒன்றில் காணப்படக்கூடிய முக்கியமான பண்புகள் என்று கேட்கப்படுமாக இருந்தால் இந்த 5 பண்புகளையும் கவனமாக ஞாபகப்படுத்தி வச்சுக் கொள்ளுங்க. ஒன்று, சிக்கனம், அதன் சுருக்கத்தன்மை காணப்பட வேணும். இரண்டாவது, பாதுகாப்பு, ஆவணங்களினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேணும். இலகுவாக அணுகக்கூடிய அல்லது இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை, எளிமையானதாக இருக்கணும், சிம்பிளா இருக்க வேணும், சரிதானே, நெகிழ்வுத்தன்மை உடையதாக இருக்க வேணும், ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்க வேணும், இந்த பண்புகளை கொண்டதாக இருக்கவும். இந்த கோப்பிடும் முறைமை என்றால் என்ன என்கிறத ஒரு பிராக்டிக்கலா சொல்லுகிற வரைக்கும் சில வேளையில உங்களை விளங்கிக் கொள்வதில் சிரமம் எனக்கு நினைக்கிறேன். எப்படி குத்தி காட்ட வேணும் என்றதை டிசைட் பண்ற போது, சரிதானே. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கடையில, சாப்பாட்டு கடையில சாப்பிட்டு அந்த உங்களுடைய பரிசாரகர் அல்லது உங்களை உபசரிப்பவர் நீங்க சாப்பிட முடியும், உங்களுக்கு ஒரு சிட்டை தருவார், ஒரு பில் ஒன்று தருவார். இந்த பில்லை கொண்டு போய் கவுண்டர்ல கொடுத்து காசு கட்டுகிற முறை இருக்குதுன்னு வச்சுக்கொள்ள. சில கடைகள்ல கவுண்டர்ல அவரே உங்களை உபசரிப்பவரே வந்து உங்கள்ட்ட இந்த பணத்தை பெற்றுக்கொண்டே கட்டிட்டு திருப்பி கொண்டு தருவார், நீங்க டிப்ஸ் கொடுப்பீங்க. அப்படி இல்லாத ஒரு கடையை நினைச்சு கொள்ளுங்களேன், நீங்க சாப்பிட்ட இடத்துல அவர் கொண்டு வந்து பில் தருவார், நீங்க கவுண்டர்ல கொண்டு போய் காசு கொடுத்துட்டு போக வேணும், சரியா. இப்போ அந்த பில்ல அவர் ஃபைல் பண்ண போறார், நீங்க கொடுக்குற பில்ல கடைக்காரர் ஃபைல் பண்ண போறார், அறிய மாட்டார், அவர் ஃபைல் பண்ணி வைக்கிறது அவர்கிட்ட மீது, சரியா. இப்ப ஃபைல் பண்ணிகள் அவர் பார்க்கணும், சிம்பிளா இருக்கும். இதுக்கு பஞ்சர் எடுத்து ஓட்டை அடிச்சு நூல் போட்டு ஒரு ஃபைல்ல கட்டி இப்படி செய்தால் இது சிக்கனமோ சுருக்கமா விடயம் நடக்குமோ? இல்லை, சரிதானே. அப்ப இதுக்கு பொருத்தமான ஒரு மெத்தட தேட போறேன் எப்படி என்று சொல்லி. அதே நேரம் பாதுகாப்பாக இருக்க வரும். மேசையில அடுக்கி வச்சு அதுக்கு மேல ஒரு தராசு படி ஒன்று வைக்கிற மாதிரியாக வேலை அவர் செய்யலாது இருந்தா, ஏதோ ஒரு பிறாக்கில தராசு படியை வாரவர் தட்டி விடுத்து விட்டாருண்டா பில்லெல்லாம் கீழே சிதறிடும், இப்படியே ஃபேன்ல அடிபட்டு, ஃபேன் காட்டுல அடிபட்டு போயிடும். ஆகவே ஆவணத்தின் பாதுகாப்பையும் அவர் யோசிப்பார்.
சரியா? மூன்றாவது, ஒரு பில் சம்பந்தமா டவுட் வரையில எழுதின கொப்பியில அதை பார்க்க 210 270 ஒன்று தெரியாமல் 1270 ரூபாய் இருக்கா, 1210 ரூபாய் இருக்குதா என்று காபன் கொப்பியில சந்தேகம் வருகிற போது அந்த பில்லை உடனே எடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ இலகுவாக அணுகக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். சரிதானே? சிம்பிளா இருக்கும். சிம்பிளா இருக்கணும்னா அதிக நேரத்தை மெனக்கெடுத்த கூடாது. அது ஒரு பெரிய என்னன்னு சொல்ல நினைச்சு சுமக்கிற வேலையாக இருக்கக்கூடாது. தேவைக்கு ஏற்றபடி மாற்றக்கூடியதாக இருக்கணும். வசதியவே முடியாத மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப அவர் என்ன செய்வார் என்றால், ஒரு வட்டமான பலகையில கூரான ஒரு கம்பிய நிறுவி ஒரு வட்டமான பலகை கொண்டு வைத்திருக்கிறார். அதுல போய் ஒரு கூரான கம்பி ஒன்றை இப்படி ஒரு வட்டமான பலகை இருக்குது. சரியா? இந்த நடுப்பகுதியில இருந்து அவர் இப்படி ஒரு கூரான கம்பி ஒன்றை வச்சுக்கோ, வாரபில்லை இதுல குத்தி குத்தி வைப்பார். இதுதான் அவற்றை ஃபைலிங் மெத்தட். விளங்க சொல்றது? இது ஒரு ஃபைலிங் மெத்தட். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் கோப்புடல் முறை. ஒரு ஆபீஸுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது விட்டுறேன். அவற்ற ஆபீஸுக்கு அந்த கடைங்கிற சாப்பாட்டு கடைங்கிறது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துல அவர் ஒரு ஃபைலிங் மெத்தட் வச்சிருக்கார். என்ன மெத்தட்? நீங்க காசு கொடுக்குற பில் எல்லாத்தையும் அவர் அந்த கம்பியில டொபுக்கு குத்தி வைப்பார். இரவானதுக்கு பிறகு எதுவும் சந்தேகம் இருந்தால் அந்த பில்லை எடுத்தெல்லாம் பார்ப்பார். அதை இலகுவாக அகற்றுவார். அப்படி எல்லாம் செய்வார். சரியா? இது ஒரு ஃபைலிங் மெத்தட். பேங்க்ல நீங்க காசு கட்டுற போது எல்லாம் செய்து போட்டு ஒரு கொப்பியை உங்கள்கிட்ட தருவார்கள். ஒரு கொப்பியை இப்படி ஒரு கம்பியில குத்தி விடுவார். பிரச்சனை முடிச்சு. இது விளங்காத வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் விளங்காது. சரி, அப்ப கோவையிடல் முறை என்றால் என்ன? ஒரு நிறுவனம் தன்னுடைய சேவையை விரைவுபடுத்தணும், இலகுபடுத்த வேண்டும். அதே வேளை ஆவணங்களை பாதுகாப்பாக பேணிக்கொள்ள வேண்டும். இவற்றை நோக்கமாக கொண்டு தான் கையாளுகிற கடிதங்கள், ஏனைய ஆவணங்கள், இந்த பில் எல்லாம் ஒரு கடிதம் இல்லை, அது ஏனைய ஆவணம், கடிதங்கள் மற்றும் ஏனைய ஆவணங்களை கோப்பிடுவதற்கென அதனால் அங்கீகரித்து நடைமுறையில் உள்ள முறை எதுவோ அதனை கோப்பு முறைமை என்று நாங்கள் சொல்வோம். இப்ப விளங்கிட்டா? இது தெரியாம என்ன சொல்லிக் கொடுத்தாலும் விளங்காது. அப்ப எனக்கு ஒரு உறுத்தலா இருந்தது, நான் சரியா சொல்ல இல்லை போல என்று சொல். அப்ப கோவைகளில் ஆவணங்கள் எவ்வாறு பேண வேண்டும் என்கிற முறைமை தான் கோப்பிடும் முறைமை. அப்ப இந்த கோப்பிடும் முறையை தீர்மானிக்கிற போது என்னென்ன விடயங்களை கருத்துல கொண்டு வேணும்? கோப்பிடும் முறையில் இருக்க வேண்டிய அல்லது அதை தீர்மானிக்கின்ற போது கவனத்துல கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன? சரியா? என்னென்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் கவனத்துல கொள்ள வேண்டும்? அதுல என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும்? ரெண்டு வேறு விதமாக. சரியா? அப்ப நாங்கள் பார்க்க வேணும், கோவைப்படுத்தல முக்கியம் பெறுகிற விடயங்கள் என்ன. அதுல நான் சொல்லப்பட்டிருப்பதற்கு மேலதிகமாக நீங்கள் குறித்து கொள்ள வேண்டி இருக்கும் அந்த பகுதியை கொஞ்சம் கவனம் எடுங்க. கோப்படும் முறையொன்றில் அவதாரம் செலுத்த வேண்டிய, மனதில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்பதை நான் ரெண்டு பெரிய பிரிவுகளாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டுப்பா. சரியா? கோப்பிடும் முறையில முக்கியம் பெறுகிற விடயங்கள் என்ன என்று கவனம் செலுத்துங்க. என்னென்ன விஷயத்தை நாங்க மனசுல எடுக்கவும். சரியா? ஒன்று, கோவையிடப்படுகிற ஆவணங்களின் முக்கியத்துவம். அதை பார்த்துத்தான் முறையை டிசைட் பண்ண போறோம். முதலாவது விடயம், கோவையிடப்படுகிற ஆவணங்களின் முக்கியத்துவம். அந்த ஆவணங்கள் நீண்ட காலம் பேணப்பட வேண்டியவையா அல்லது குறுங்காலம் பேணப்பட வேண்டியவையா, ரகசியத்தன்மை வாய்ந்தவையா, எல்லோரும் அணுகக்கூடியவையா, எல்லோரும் அணுகுவதற்கு அனுமதிக்கப்படக்கூடியவையா போன்ற விடயங்களை எல்லாவற்றையும் பார்க்கவும். சரிதானே? அதாவது கோவையிடப்படுகின்ற ஆவணங்களின் முக்கியத்துவம் கோப்பிடும் முறையினை தீர்மானிக்கும். விளங்குதா சொல்றது? கோப்பிடும் முறையை தீர்மானிப்பதில் முக்கியம் வருகிற விடயங்கள் எவை என்று சொல்லி இதை குறித்து கொள்ளுங்க. கோப்பிடும் முறையை தீர்மானிக்கிற போது முதலாவது விடயம் என்ன சொல்றீங்க? கோவையிடப்படும் ஆவணங்களினுடைய முக்கியத்துவம்.
ரகசியமான ஆவணங்களா, எல்லோரும் அணுகுவதற்கு அனுமதிக்கப்படக்கூடிய ஆவணங்களா, இலகுவாக சேதமடையக்கூடிய ஆவணங்களா, திருடர்கள் மற்றும் தீ போன்றவற்றில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்களா போன்ற அந்த ஆவணங்களினுடைய முக்கியத்துவ தன்மை கருதி நீங்கள் கோப்பிடும் முறையினை தீர்மானிப்பீர்கள். இரண்டாவது, கோவை செய்யப்படுகின்ற ஆவணங்களின் வடிவம் கோப்பிடும் முறையை தீர்மானிக்கும். கோவை செய்யப்படுகிற ஆவணங்களினுடைய வடிவம் என்று சொல்லுகிற போது அவை வரைபடங்களாக இருக்கும், கடிதங்களாக இருக்கும், அட்டவணைகளாக இருக்கும், அல்லது இலத்திரனியல் வடிவிலான ஆவணங்களாக இருக்கும், வீடியோ ஆடியோ இந்த மாதிரியான ஆவணங்களாக இருக்கும். அப்ப எப்படி நீங்கள் ஃபைலிங் மெத்தட் டிசைட் பண்ண போறீங்க? இப்ப சிடி என்றால் அதை அடுக்கி வைக்கிறதுக்கு வேறு விதமாக இருக்கும், அதை கொண்ட குத்தி கட்டலாமோ? இல்லை. ஏன்னா அப்ப இரண்டாவது, கோவை செய்யப்படும் ஆவணங்களினுடைய வடிவம், அளவு, அவை வெவ்வேறு அளவுகளில் இருக்கலாம், வடிவங்களில் இருக்கலாம், முறைமைகளில் இருக்கலாம். அது கடிதங்களாக இருக்கலாம், வரைபடங்களாக இருக்கும். சில வரைபடங்கள் என்றால் சுருட்டி வைக்கிறதுக்கு ஒரு குழல் மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அதுக்குள்ளதான் நாங்கள் கோவைப்படுத்துவோம். பெரிய மேப் எல்லாம் இருக்குந்தானே, லேண்ட் மேப் எல்லாம், அதெல்லாம் குத்தி காட்டுவேன். அது சுருட்டி வைக்கிறதுக்கு சொல்லி தனியாக அந்த குழல் போல ஒன்று வச்சிருப்பார்கள். அது ஒரு கோப்பிடும் முறை. இரண்டாவது விடயம் ஞாபகம் வச்சிருப்பீங்க, கோவை செய்யப்படுகிற ஆவணங்களின் வடிவம், அளவு, அதன் தன்மை, இயல்பு போன்ற காரணிகள். மூன்றாவது, கோவைகள் பாதுகாக்கப்படும் இடத்தின் தன்மையும் அதன் வடிவம். கோவைகள் பாதுகாக்கப்படுகின்ற இடத்தின் தன்மையும் அதனுடைய வடிவம். அதாவது வாடிக்கையாளர்கள், அலுவலக பணியாளர்கள் இலகுவாக அணுக அனுமதிக்கப்படக்கூடியவை, மறுக்கப்பட வேண்டியவை போன்ற தன்மை. சிலது ஆடிட் சம்பந்தமான விடயங்கள் அது ஒரு இடத்துல இருக்கும், அது ஒரு மாதிரி ஃபைல் பண்ணப்படும், சரிதானே? சில வேளை சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்கள், இந்த பேங்க்ல காசு பிக்சட் டிபாசிட்ல போட்டுட்டு சமுர்த்தி பேங்க் அப்படியானாக்கள் கொண்டு போய் ஏனைய வங்கிகள்ல அதனை நிரந்தர வைப்புகளில் எல்லாம் விடுவார்கள். அவ்வாறு இட்டு போட்டு அந்த வைப்பு சான்றிதழ்களை கோவைப்படுத்துறதை இப்படி அதெல்லாம் குத்தி கட்ட மாட்டேன் சாதாரணமாக. அப்ப அது அந்த கோவைகள் பாதுகாக்கப்படுகிற இடத்தினுடைய தன்மை, அதனுடைய வடிவம், அதனோடு தொடர்புடைய இயல்புகளை பற்றி பார்க்க வேண்டும். அதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் டிசைட் பண்ணணும் எப்படி கோப்பிடும் முறையை தீர்மானிக்க போறோம், சரிதானே? அடுத்தது, கோவைகள் பேணப்பட வேண்டிய காலப்பகுதி. எவ்வளவு காலத்துக்கு இந்த டாக்குமெண்ட் பேண வேணும்? நான் கடைக்காரன் பில் கொடுத்துறது, அவருக்கு ஒரு நாள் இருந்தா காணும். அப்ப அதுக்கு ஏற்றபடி அவர் மேல தீர்மானிப்பேன். நீண்ட காலம் இருக்கணும், பர்சனல் ஃபைல், அதுக்கு வேற ஒரு மெதட் இருக்கும், அந்த மெதட்டை அவர்கள் தீர்மானிப்பார்கள். ஆகவே நீண்ட காலத்துக்கு பேணப்பட வேணுமா அல்லது நடுத்தர காலமா குறுங்காலமா போல கோவைகள் பேணப்பட வேண்டிய காலப்பகுதி கோப்பிடும் முறையை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் பிரதானமான விடயம், சரிதானே? அந்த அவர்கள் சிங்கள நோட்ஸ்ல போட்டிருக்கார்கள், வெதகத் கருண் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் இவை. கோப்பிடல் முறையை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் இவை. அடுத்தது, கோவையினுடைய பயன்பாட்டு தன்மை. அடிக்கடி எடுப்பீங்களா? மாதத்தில் ஒருக்கா எடுப்பீங்களா? வருஷத்துல 1-2 தடவைகள் மட்டும் எடுப்பீங்களா? இப்படி கோவைகள் பயன்படுத்தப்படுகின்ற அல்லது கோவையின் பயன்பாட்டு தன்மை, இந்த விடயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் கோப்பிடும் முறை தீர்மானிக்கப்படும். சரியா? இப்ப தலைப்பு விளங்குச்சா? கோப்பிடும் முறை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வரும் அம்சங்கள், கோப்பிடும் முறையை தீர்மானிக்கும் போது மனதில் கொள்ள வேண்டிய விடயங்கள், கோப்பிடும் முறையை தீர்மானிக்கும் போது அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்று கேட்டார்களாக இருந்தால், நீங்கள் இந்த 5 விடயங்களையும் அழகாக எழுதிவிட்டு அப்படியே முழு புள்ளியும் வந்து சேரும். நான் வேகமாக ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன், சரிதானே? ஒன்று, கோவையிடப்படும் ஆவணங்களின் முக்கியத்துவம். ஆவணங்கள் இரகசியத்தன்மை வாய்ந்தவையா, தீ மற்றும் திருட்டு போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியவையா,
பெறுமதி மிக்கவையா என்பதை கருதி அதற்கு ஏற்ற விதமாக அவற்றுக்குரிய கோப்பிடும் முறைகள், கோப்பு உரைகள் என்பவற்றை பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். இரண்டாவது, கோவை செய்யப்படும் ஆவணங்களின் வடிவம், அளவு, தன்மை என்பவற்றை கொண்டு கோப்பிடும் முறையினை தீர்மானிக்கலாம். அதை வரைபடங்களாக, அட்டவணைகளாக, கடிதங்களாக, வேறு இலத்திரனியல் வடிவங்களாக அவை கிடைக்கலாம். ஆகவே கோவை செய்யப்படுகின்ற ஆவணங்களின் வடிவம், அளவு, தன்மை போன்றவற்றின் அடிப்படையில் கோப்பிடும் முறை தீர்மானிக்கப்படும். மூன்றாவது, கோப்பிடப்படும் ஆவணங்கள் மற்றும் அவை பாதுகாக்கப்படுகின்ற இடத்தின் தன்மை. சேவை பெறுநர்கள், நிறுவன பணியாளர்கள் இலகுவாக அணுக அனுமதிக்கப்படக்கூடிய ஆவணங்கள் அல்லது அணுகல் மறுக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், பெறுமதி வாய்ந்த ஆவணங்கள் என்கிற அடிப்படையில் கோப்பிடும் முறை தீர்மானிக்கப்படும். இப்போ நான் சொன்னது போல வங்கி வைப்பு சான்றிதழ்கள், இதை கோப்பிடுகிற மெதட வேற மாதிரி யோசிக்கணும். அதை அயன் சேவல வச்சு பூட்டி வைக்கிற மாதிரியாக இருக்கணும். அதை வேறு உள்ளதையும் குத்தி கட்டுற, ஃபைல்ல வைக்கிறது, கிளிப் போடுறது இருக்காது. சரியா? கோவைகள் பேணப்பட வேண்டிய காலப்பகுதி நான்காவது. நீண்ட காலம் பேணப்பட வேண்டுமா, நடுத்தர காலத்துக்கு பேணப்பட வேண்டுமா, தற்காலிகமாக பேணப்பட வேண்டுமா என்பதன் அடிப்படையில கோவைப்படுத்தும் முறையை தீர்மானிக்க எப்படி வச்சிருக்கோம். ஐந்தாவது, கோவைகளின் பயன்பாட்டு தன்மை. கோவைகள் பயன்படுத்தப்படும் தன்மை. அடிக்கடி வெளியே எடுத்து பயன்படுத்தப்படும் கோவைகளா, அவ்வப்போது பயன்படுத்தப்படவையா, அருமையாக பயன்படுத்தப்படவையா என்பதை கொண்டு கோப்பிடும் முறையினை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். சரிதானே? கோப்பிடுதலில் இருக்க வேண்டிய பண்புகள், கோப்பிடுதல்ல இருக்க வேண்டிய அவசியமான பண்புகள் தொடர்பாக இதுல இந்த விடயத்தை திரும்ப அங்கேயே போட்டுட்டேன், மேல கொண்டு போகுதுன்னா சரி. கோப்பிடும் முறை ஒன்றில் இருக்க வேண்டிய அவசியமான பண்புகள். அப்ப இந்த பண்புகள் நான் ஏற்கனவே சொன்னது போல அது சிக்கனமாக இருக்க வேணும், அல்ல சுருக்கமாக இருக்க வேணும், பாதுகாப்பை கருத்துல கொண்டிருக்கணும். பாதுகாப்புன்னா கட்டாயம் பாதுகாப்பா இருக்கணும், அதுக்கு தேவையான பாதுகாப்பு இருக்க வேணும். நான் சொல்லுகிற போது நீங்க அதை கடைக்காரன் பில்லையே நினைச்சு கொண்டீங்கன்னா சரி. சிக்கனமா இருக்க வேணும், பொருத்தமான பாதுகாப்பு முறையை கொண்டிருக்க வேணும், இலகுவாக அணுகக்கூடியதாக அல்லது தேவைக்கேற்ற வகையில கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்க வேணும். முதலாவது சிக்கனமா அல்லது சுருக்கமாக இருக்க வேணும். இரண்டாவது, அந்த ஆவணத்துக்கு உரிய பாதுகாப்பு வழங்கக்கூடிய தன்மையை அது கொண்டிருக்க வேணும். மூன்றாவது, இலகுவாக அணுகக்கூடிய அல்லது இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்க வேணும். எளிமையாக இருக்க வேணும், சிம்பிளிசிட்டியா இருக்க வேணும். நெகிழ்வுத்தன்மை உடையதாக இருக்கும். அந்த குத்தூசி போட்ட அந்த பலகைய மேசையில பெர்மனண்டா பொருத்தக்கூடாது. இடத்துக்கு ஏற்றபடி அரைக்கி வைக்கக்கூடியதா இருந்தா சரி. சரியா? இடத்துக்கு ஏற்றபடி அது அரைக்கி வைக்கக்கூடிய மாதிரி அந்த வட்ட பலகை ஒன்றை போட்டுட்டு ஒரு ஊசி ஒன்றை குத்தி வைங்கன்னு சொன்னான். இது மேசையில பெர்மனண்டா பூட்டி போடக்கூடாது. தேவைக்கு ஏற்றபடி மேசைக்கு பின்னால் எடுத்து வைக்கக்கூடியதா இருக்க வேணும். அப்போ அதைத்தான் நான் சொல்லுகிறேன், நெகிழ்வுத்தன்மை உடையதாக இருத்தல் வேண்டும். இது கோப்பிடும் முறைமை ஒன்றில் இருக்க வேண்டிய அவசியமான பண்புகள். சரி, இனி கோப்பிடும் முறைகள் தொடர்பான வகைப்பாட்டுக்குள்ள போவோம். அதற்கு முன்பாக இந்த பகுதி தொடர்பில் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதேனும் பேச வேண்டிய விடயங்கள் இருந்தால் ஆஃப் ரெக்கார்டிங்ல பேசும். சரி, எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஒளிப்பதிவு இல்லாத சந்தர்ப்பத்தில் வினவப்பட்ட முக்கியமான 2 விடயங்கள் தொடர்பில் நான் பதிலளித்த பின்னர் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். ஒன்று, நாங்கள் அலுவலக முறைமை தொடர்பான இந்த செயலமர்வினை ஒரு வினாத்தாளினுடைய உதவியோடு, பல்தறிவு வினாக்கள் மற்றும் கட்டமைக்கப்பட்ட வினாக்கள் போன்ற வினாத்தாளினுடைய உதவியோடு இதனை நகர்த்த முடியுமா என்பது தொடர்பாக பரிசீலிக்கும்படி கேட்டிருந்தார்கள். உண்மையில நிதி நடைமுறைகள் தொடர்பாக அல்லது தாவர நடைமுறைகள் தொடர்பாக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக என்று வருகிற போது அதற்கு ஏற்கனவே எங்களுக்கு அறிமுகமான அல்லது எங்களால் கையாளப்படுகிற ஒரு ஆவணம் அல்லது கோட்பாட்டு ரீதியாக ஆக குறைந்தது
40% அறிவு கொண்ட ஒரு ஆவணமாக அது இருப்பதன் காரணமாக அந்த பாடங்களை நாங்கள் அப்படித்தான் அணுகுகிறோம். அதுவும் ஏதேனும் ஒரு வினா எங்களுடைய கையில கிடைத்தால் அந்த வினாவோடு தொடர்புடைய மிக பரந்த பரப்பெல்லைகளை முழுமையாக நிறைவு செய்கிறோம். இப்ப இங்கேயும் நான் அந்த விளக்கை அடிப்படையாக கொண்டுதான் உங்களை அழைத்து செல்லுகிறேன். இன்றைக்கு இன்றைக்கு 2வது செயலமர்வு என்கிற அடிப்படையில அது சில வேளைகள்ல எங்களுடைய வழிவரைபடம் தெளிவில்லாமல் இருக்கலாம். இந்த வழிவரைபடத்தை ஒரு தடவை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்துல இது 3வதாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அலுவலக முறைமையில 3வதாக அவர்கள் டாக்குமெண்ட் அண்ட் ஃபைலிங் என்று சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஆவணங்கள், கோப்புகள் மற்றும் கோப்பிடல் என்று சொல்லி வரையறை செய்திருக்கிறார்கள். இப்போ நான் அப்படி சிந்திக்கிறேன் என்றால் இந்த விடயத்தை முழுமைப்படுத்துவது, அந்த தரப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்துல ஒரு பிரிவை முழுமையாக நாங்கள் கற்றுக்கொண்ட பின்னர் கடந்த காலத்துல இருந்த ஒரு 10 வருட வினாத்தாள்களை உங்கள்கிட்ட கையளிக்கிறது. அந்த வினாத்தாள்களில் கோவைகள், ஆவணங்கள், கோப்பிடல், கோப்பு முகாமைத்துவம் தொடர்பாக வினவப்பட்டிருக்கக்கூடிய பல்தறிவு வினாக்கள், கட்டமைக்கப்பட்ட வினாக்கள், கட்டுரை வினாக்கள் போன்றவற்றுக்கு உங்களால் விடையளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த விடயப்பரப்பை கற்றிருக்கிறீர்களா என்பதை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும். நானும் நீங்களுமாக இதுவரையில் தேடிக்கொள்ளாத விடயங்கள் ஏதேனும் தவறவிடப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த விடயங்களை மீள தேடி அதனோடு இணைத்துக் கொள்வதன் மூலமாக அந்த பாடப்பிறப்பினை முழுமைப்படுத்திக் கொள்ள முடியும். இதுதான் இந்த செயலமர்வினுடைய திட்டமாக இருக்கிறது. அலுவலக முறைமை தொடர்பு. இப்ப நாங்கள் எப்படி படிக்கிறோம் என்கிற அந்த பாதையை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கேன். சரிதானே? அப்ப நாங்கள் தெளிவற்றவர்களாக எங்கே போகிறோம் என்கிற இலக்கு இல்லாமல் பயணிக்கிற போது பயணம் சுவாரஸ்யமாக இருக்காது. இனி பிள்ளைகளுக்கு விளங்கும் என்று நினைக்கிறோம். அடுத்த விடயமாக நாங்கள் இந்த கோவைகள் அல்லது கோப்புகள், கோப்பிடல், கோப்பு முகாமைத்துவம் என்பவை தொடர்பாக ஒரு 4 செயலமர்வுகளை நிறைவு செய்த பின்னர் அலுவலகம் என்பது தொடர்பாக நாங்கள் தேட தொடங்கும். இப்படி அங்கே இருக்கக்கூடிய விடயங்களை பேசுவதற்கும் இந்த முறைமையில கற்பதற்கும் தான் எங்களுக்கு நேரம் போதுமாக இருக்கும். மிக நீண்ட காலம், ஆண்டு கணக்காக செல்லாது பரீட்சை நடைபெறுவதற்கு. குறுகிய காலத்துல பரீட்சை நடக்கும். அதை விட குறுகிய காலத்துல படிக்கிற விடயங்கள்ல ஞாபகத்திலே நிற்கும். நீண்ட காலம் தொடர்ச்சியாக படிக்கிற போது ஆரம்பத்துல படித்த விடயங்கள் மறந்தது. ஆகவே இந்த முறைமையில போகிறேன். உங்களுக்கு ஏதேனும் தெளிவின்மைகள் இருந்தால் அல்லது என்னால இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள் இருந்தால் எனக்கு நீங்கள் குரல் ஒலிப்பதிவின் மூலமாக, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு 0778 416 712 என்கிற இலக்கத்துல குரல் ஒளிப்பதிவு ஒன்றை செய்து அனுப்பலாம். குரல் செய்தி ஒன்றை அனுப்புவது வசதியானது. எல்லா வேலைகளையும் உங்களுடைய அழைப்புகளுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன். உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் வந்தால் அதை பார்த்துட்டு எனக்கு பொருத்தமான நேரத்துல மிகவும் தாமதம் செய்யாமல் உங்களுக்குரிய பதிலை நான் திரும்ப தருவேன். மிக பெருமதியான கேள்விகள் கேட்கப்படுமாக இருந்தால் அதை பொதுவான செயலமர்வுகளையும் நான் கலந்து பேசுவேன். சரி, இப்போ இந்த விடயத்துக்குள்ள போகிற இந்த கோப்பிடும் முறைகள் என்பது தொடர்பாக இதுல காட்டப்படுகிற கோப்பிடும் முறைகளை வகைப்படும் என்பது பற்றி கலைக்க போகிறோம். இதை கேட்ட உடனே எங்களுடைய அகல் சொல்லுகிறது கோப்பிடும் முறைகள் 2 இருக்கிறது. ஒன்று பிளந்த கோவை முறை, 2வது புத்தக கோவை முறை என்று வகைப்படுத்துவார். சரிதானே? இது கோப்பிடும் முறைக்கான ஒரு வகைக்கு 2 உதாரணங்களை தவிர இதுதான் கோப்பிடும் முறை அல்ல. இதுல தெளிவா இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், நியமன அதிகாரிகள் 5 பேரை சொல்லுங்க என்று கேட்டால் அவர்கள் அமைச்சின் செயலாளர், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், அமைச்சின் மேலதிக செயலாளர், துணைக்கள தலைவர், நிறுவன தலைவர் என்று எழுதிவிட்டு விட எழுதிவிட்டோம் சரி என்று சொல்லுகிறார். நியமன அதிகாரிகள் 4 பேர் இருக்கிறார்கள். அமைச்சரவை, பொதுச்சேவை ஆணைக்குழு, பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுக்கள், பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர்கள். இந்த 4வது வகைக்கு உதாரணங்கள் தான் நான் ஏற்கனவே சொன்ன அமைச்சின் செயலாளர்கள், மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர். அதையே அவர்கள் முழுமை பெற்ற விடை என்று கருதக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அதுபோலதான் இந்த கோப்பிடும் முறை 2 குறிப்பிடுங்க என்று கேட்டவுடன் நாங்கள் உடனடியாக என்ன செய்யறோம் என்றால் பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என்று சொல்லி விடை எழுதுகிறோம். இதுவும் அதுபோல ஒரு விடை. சரியா? அப்ப நாங்கள் கோப்பிடும் முறைகள் எவை என்று கேட்டால் கோப்பிடும் முறைகளை 2 வகைப்படுத்துகிறோம். ஒன்று, கோவையில் ஆவணங்கள் எவ்வாறு கோவைப்படுத்தப்படுகின்றன எனும் விதத்தை அடிப்படையாக கொண்டு கோப்பிடும் முறைகளை பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என வகைப்படுத்தலாம்.
இது கடிதங்களை ஃபைல் பண்ற மெதேடை வச்சுக்கொண்டு, சரிதானே, டாக்குமெண்ட் எப்படி ஃபைல் பண்றோம் என்றதை வச்சுக்கொண்டு கோவையில் கடித ஆவணங்கள் கோவைப்படுத்தப்படும் விதத்தை அடிப்படையாக கொண்டு கோப்பிடும் முறைகளை பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என வகைப்படுத்தலாம். இரண்டாவது விட கோவையில் ஆவணங்களை கோப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கோப்பிடும் உபகரணங்கள், கருவிகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு கோப்பிடல் முறைகளை பழைய முறை அல்லது பாரம்பரிய முறை, நவீன முறை அல்லது புதிய முறை என வகைப்படுத்தலாம். இப்படி எழுதவும் இதுதான் அங்க போய் சரிதான். அப்போ கடிதங்கள் கோப்பிடும் தன்மையை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்டால் அங்க நாங்கள் பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என்று எழுத. இப்ப வகைப்படுத்துறதுக்கு நாங்கள் என்னென்ன பண்பியல்களை கருத்துல கொள்ளுகிறோம்? ஒன்று, கடிதங்கள் எவ்வாறு கோப்பிடப்படுகிறது, கோவையில் கடித ஆவணங்கள் கோவைப்படுத்தப்படும் விதத்தை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துறோம். இரண்டாவது, ஆவணங்களை கோப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கோப்பிடும் உபகரணங்கள், கருவிகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துகிறோம். கோவையில் கடித ஆவணங்கள் கோப்பிடும் விதத்தின் அடிப்படையில் கோப்பிடும் முறையை பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என்று வகைப்படுத்துது. கோப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள், கருவிகளை அடிப்படையாக கொண்டு கோப்பிடும் முறைகளினை பாரம்பரிய முறை அல்லது பழைய முறை, புதிய முறை அல்லது நவீன முறை என்று வகைப்படுத்துது. அப்ப நீங்கள் நினைக்க கூடாது கோப்பிடும் முறை என்றாலே ஆக புத்தக கோவையும் பிளந்த கோவையும் தான். நான் சொன்னேன், கடைக்காரன் பில் குத்தி வைக்கிறதும் ஒரு கோப்பிடும் முறைதான், பேங்க்ல அந்த சலான் குத்தி வைக்கிறதும் ஒரு கோப்பிடும் முறைதான், மெப்ப டைப்புகளை போட்டு அந்த ரோல் பண்ணி வைக்கிறதும் ஒரு கோப்பிடும் முறைதான். இப்ப இதை போய் திறந்த கோவை, பிளந்த கோவையா புத்தக கோவையான்னு கேட்டா, சாப்பாடு கடையில பில்ல குத்தி வைக்கிறது அந்த குத்தூசி முறை என்பது பிளந்த கோவையா புத்தக கோவையான்னு கேட்கிறது. இது புதிய முறையா பழைய முறையா? அது உபகரணங்களை அடிப்படையாக கொண்டு புதியது பழையது எனவும், கடிதத்தை கட்டுகிற மெதேடை வச்சுக்கொண்டு கடிதம் எப்படி குத்தி கட்டுறோம் என்றதை வச்சுக்கொண்டு பிளந்த கோவை, புத்தக கோவை என்று சொல்லியும் வகைப்படுத்துகிறோம். இப்ப புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறது. சரியா? கோவையிடல் முறைகள் எவ்வாறு, இரு வகையான கோப்பிடும் முறைகளை தருக என்று சொல்லி கேட்டா நீங்க சொல்ல வேணும். கோவையில் ஆவணங்கள் கோவைப்படுத்தும், கடித ஆவணங்கள் கோவைப்படுத்தும் விதத்தை அடிப்படையாக கொண்டு பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என இரு வகையாக வகைப்படுத்தலாம். இரண்டாவது, கோவையில் ஆவணங்களை கோப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கோப்பிடும் உபகரணங்கள், கருவிகளை அடிப்படையாக கொண்டு இரு முக்கியமான முறைகளாக பழைய முறை, புதிய முறை, பழைய முறை அல்லது பாரம்பரிய முறை, நவீன முறை அல்லது புதிய முறை என்கிற அடிப்படையில கோப்பிடும் முறைகளை வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்போ நாங்கள் கடித ஆவணங்கள் கோப்பிடும் பண்புக்கு ஏற்ப கடித ஆவணங்களை கோவைப்படுத்தும் விதத்துக்கு ஏற்ப வகைப்படுத்திய புத்தக கோவை, பிளந்த கோவை என்கிற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். சரிதானே? எங்களுடைய வசதி கருதி இந்த புத்தக கோவையை நான் இரண்டாவதாக கொண்டு போக விரும்புகிறேன். ஏனென்றால் எங்கள்கிட்ட செயற்பாட்டில் இருக்கிற முக்கியமான கோவை பிளந்த கோவை. எங்களுடைய அலுவலகங்கள்ல இருக்கிற நாங்கள் மினிட் சீட் எல்லாம் எழுதி கட்டி வைத்திருக்கிற கோவையை தான் சகோதரங்கள் நாங்கள் தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறோம், தெரிஞ்சாக்கள் கோவிக்க கூடாது. சரிதானே? பிளந்த கோவை என்று சொல்லி சொல்லுங்கள். அதாவது கோவையை திறந்த உடனே அதனுடைய இடது பக்கத்துல மினிட் சீட் இருக்கும், வலது பக்கத்துல வந்த கடித ஆவணங்கள், நாங்கள் அனுப்பிய கடிதங்களினுடைய பிரதிகள் போன்றவை இருக்கு. அப்படி இருக்கிறது தான் நாங்கள் பிளந்த கோவை என்று சொல்லி சொல்றோம். இது எங்களுக்கு தெரியும், பிளந்த கோவை என்பது தெரியும். ஆனா பிளந்த கோவை என்றால் என்னென்று எழுவென்று கேட்டால் என்னென்ன விடயங்களை உள்ளீடுகளாக கொள்ள வேணும். சரியா? அதனுடைய உள்ளீடுகளை வச்சத்தானே அவங்க புள்ளி போடுவார்கள். எங்களுக்கு பிளந்த கோவை என்றது தெரியும். அதுக்காக படங்கள் காட்டையிலாது தானே. நாங்கள் எழுதுகிற
விளக்கம் அவருக்கு ஒரு படத்தை கொடுக்கவும், அவருக்கு ஒரு இமேஜினேஷன் வர வேணும். நாங்கள் ஒரு வீடு எழுதுகிற போது பிள்ளைக்கு பிளந்த கோவை என்ற வடிவா விளக்கு, அவருக்கு பிளந்த கோவை தெரியும், அவருக்கு தெரிஞ்ச படம் ஓட வேணும் நீங்கள் எழுதுகிற போது. அதுக்காக 1.5 பக்கம் எழுதுறீங்க, அங்க தரப்பட்ட இடத்துலதான் விட எழுத போறீங்க. சரிதானே? அப்ப பிளந்த கோவை என்பதற்கான வரைவிலக்கணம் என்ன என்று பார்ப்போம். ஆவணங்கள் கோவையின் வலதுபுறம் கீழிருந்து மேலாக கால ஒழுங்கில் கோவை செய்யப்படுவதோடு, அப்ப கீழே பழசிருக்கும், புதுசு மேலே இருக்கும். அதான் நான் சொல்லுங்க. ஆவணங்கள் கோவையின் வலதுபுறம் கீழிருந்து மேலாக கோவை செய்யப்படுவதோடு இடதுபுறத்தில் குறித்த விடயம் தொடர்பான குறிப்பு தாள்கள் கோவையிடப்படும் முறையில் அமைந்த கோவை பிளந்த கோவை என அழைக்கப்படுகிறது. இப்ப படம் அவருக்கு ஓடும். வலது பக்கம் கீழே இருந்து மேலாக கால ஒழுங்கில் ஆவணங்கள் கோப்பிடப்படுது, இடது பக்கத்தில் அதனோடு தொடர்புடைய மினிட் சீட் எல்லாம் இருக்குது. சரியாதான் சொல்லியிருக்கு, படம் விளங்கிட்டு. சரிதானே? பிறகு நாங்கள் காரணம் சொல்லுவோம். இருபுறமும் தாள்கள் கோவையிடப்படுவதனால் இது பிளந்த கோவை என அழைக்கப்படுகிறது. 2 பக்கமும் இருபுறமும் தாள்கள் கோவையிடப்படுவதால் இது பிளந்த கோவை என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பு தாள்கள் வேறாகவும் கிடைக்கும் கடிதங்கள் பதில்கள் வேறாகவும் கோவை செய்யப்படும். குறிப்புத்தாள் வேற ஒரு பக்கத்துல இருக்குது, கிடைக்கிற கடிதங்கள் பதில்கள் வேறாக கோவை செய்யப்படும். இது அப்படித்தானே இருக்குது என்று நினைக்க கூடாது. என்னென்னா நாங்கள் பிறகு புத்தக கோவை படிக்க சொல்லக்குள்ள அது 2 ஒன்றா காட்டுவோம் என்று சொல்ல போறோம். அதுக்காக தான் நீங்க அதை வேறுபடுத்தணும். குறிப்புத்தாள்கள் வேறாகவும் கிடைக்கும் கடிதங்கள் அவற்றுக்கான பதில்கள் என்பவை வேறாகவும் கோப்பிடப்படும். வெவ்வேறு பக்கங்கள். குறிப்புத்தாள் கோவையின் இடது பக்கம் கோவை செய்யப்படும். குறிப்புத்தாள்களுக்கு ரோமன் இலக்கம் இடப்படும். குறிப்புத்தாள்கள் கோவையின் இடது பக்கம் கோவை செய்யப்படும். குறிப்புத்தாள்களுக்கு ரோமன் இலக்கம் இடப்படும். கிடைக்கும் கடிதங்களிலோ அனுப்பும் கடிதங்களிலோ எவ்வித குறிப்புகளும் எழுதப்படுவதில்லை. கிடைக்கும் கடிதங்களிலோ அனுப்பும் கடிதங்களிலோ எவ்வித குறிப்புகளும் எழுதப்படுவது இல்லை. கிடைக்கும் கடிதங்கள் அனுப்பும் கடிதங்கள் வலதுபுறமாக கோப்பிடப்பட்டு அவற்றுக்கு இந்து அராபிய எண்ணில் இலக்கம் இடப்படும். கிடைக்கும் கடிதங்களும் அனுப்பும் கடிதங்களும் வலதுபுறமாக கோவையிடப்பட்டு அவற்றுக்கு இந்து அராபிய எண்ணில் இலக்கம் இடப்படும். கோவை செய்யப்படும் ஒரு ஆவணத்தில் பல பக்கங்கள் இருந்தால் இந்து அராபிய இலக்கத்துடன் இணைப்புகளுக்கு அகர வரிசையும் சேர்க்கப்படும். ஏபிசிடி என்று போடலாம், ஆனா அவன் நான் ஓடலாம். இப்போ எங்களுக்கு பிளந்த கோவை என்றா என்னென்று கேட்டவர் முழு புள்ளியும் தந்துட்டு போகும். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றுமே விளங்குதா சொன்னது? எளிமையாபகப்படுத்தியவர்கள் சொல்லிக் கொண்டு போகும். பிளந்த கோவை அல்லது பிளந்த கோப்பு முறை எவ்வாறு பேணப்படும் என்பதை விளக்குக என்று கேட்கிறேன். எங்களுக்கு ஒரு 5-6 பேர் தான் தரப்போறேன், அதுக்குள்ளதான் எழுத போறோம். அப்ப நாங்கள் சொல்லுகிறோம், ஆவணங்கள் கோவையின் வலதுபுறம் கீழிருந்து மேலாக கோவை செய்யப்படுவதோடு இடதுபுறத்தில் குறிப்பிட்ட விடயம் தொடர்பான குறிப்பு தாள்கள் கோவையிடப்படுகின்ற முறையில் அமைந்த கோப்பினை பிளந்த கோப்பு என வரையறுக்கலாம். இருபுறமும் தாள்கள் கோவையிடப்படுவதனால் இது பிளந்த கோப்பு என அழைக்கப்படுகிறது. குறிப்புத்தாள்கள் வேறாகவும் கிடைக்கும் கடிதங்கள் அவற்றுக்கான பதில்கள் வேறாகவும் இருபுறமும் கோப்பிடப்படுகிறது. குறிப்புத்தாள் கோவையின் இடது பக்கம் கோப்பிடப்பட்டு அவற்றுக்கு ரோமன் இலக்கம் இடப்படும். கிடைக்கும் கடிதங்களிலோ அனுப்பும் கடிதங்களிலோ எவ்வித குறிப்புகளும் எழுதப்படுவதில்லை. கிடைக்கும் கடிதங்களும் அவற்றிற்கு அனுப்பும் பதில்களும் கடித கோவையின் வலது பக்கத்தில் கோப்பிடப்பட்டு தாள்களில் இந்து அராபிய எண்ணில் இலக்கமிடப்படும். கோவை செய்யப்படுகின்ற ஒரு ஆவணத்தில் பல பக்கங்கள் இருப்பின் இந்து அராபிய இலக்கத்தோடு இணைப்புகளுக்கு அகர வரிசையும் சேர்க்கப்படும். இதுதான் பிளந்த கோவை தொடர்பாக நாங்கள் சொல்லக்கூடிய உச்சமான விளக்கம்.
விளங்குதா விளையா? பிளந்த கோவை தொடர்பாக நாங்கள் சொல்லக்கூடிய உச்சமான விளக்கம் இதுதான். புத்தக கோவை என்றால் என்ன, அல்லது புத்தக கோப்பு முறை என்றால் என்ன, அல்லது புத்தக கோப்பு முறை என்று பேணப்படும் விதத்தை விளக்குக என்று கேட்பாராக இருந்தால் இப்ப சொல்லப்பட்ட இந்த ஸ்டெப்ல எடுத்து சொல்லும். புத்தகங்களின் தாள்கள் முதலாம் பக்கத்திலிருந்து ஏனைய பக்கங்கள் அதனை அடுத்தடுத்து கீழ் நோக்கி செல்வது போல கோவையில் ஆவணங்கள் மேலிருந்து கீழ் நோக்கி கோப்பிடுகின்ற முறைமை புத்தக கோப்பு முறை எனப்படுகிறது. அப்ப முதலாவது கடிதம் மேலே இருக்கும், இரண்டாவது கடிதம் அதுக்கு கீழே இருக்கும், மூன்றாவது கடிதம் அதுக்கு கீழே இருக்கும். இது எப்படி கட்டுகிறது என்று கேட்டீங்கன்னா பின்பக்கமாக தான் நூலோடு கட்டுகிறது. முன்பக்கத்தில் அந்த ஃபைலினுடைய இடதுபுறத்திலே எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும், முடிச்சு மேலே இருக்கும், கழட்டி போட்டு வந்த கடிதம் கடைசியா வந்த கடிதத்தை கவிட்டு அதுல கட்டவும். சரியா? இதை கற்பனையாக நினைச்சாதான் சரிங்க, புத்தகம் இருக்கிற மாதிரி இருக்கும் என்று நினைத்துக் கொள்வோம். இது பல அலுவலகங்கள்ல பயன்பாட்டுல இல்லை. இதுல என்ன நடக்கும் என்றால் இந்த மினிட் சீட் எல்லாம் கட்டுறதில்லை. நீங்க மினிட் சீட் கட்டுற மாதிரி, மினிட் சீட் நீங்க சாதாரணமா மூலையில எல்லாம் கட்டுற அப்படி இல்லை, துளையிட்டு அது கட்டப்பட்டிருக்கும். மினிட் சீட் கட்டுற மாதிரி கடிதம், முதலாவது கடிதம் ஃபைல திறந்த உடனே ஆக தொடக்கத்துல வந்த கடிதம் தான் உங்களுக்கு தெரியும். சரியா? அதுக்கு பிறகு அடுத்த கடிதம் இறுதியாக வந்த கடிதம் பின்னுக்கு இருக்கும். இப்படி ஒரு கோப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்களா தெரியாது, சில அலுவலகங்கள்ல இப்போதும் இந்த முறை இருக்கு. சரியா? அப்போ அந்த இறுதியாக வந்த கடிதம் பின்னுக்கு இருக்கு. மற்றது வந்த கடிதம் தொடர்பாக நீங்கள் அந்த கடிதத்தை சாராம்சப்படுத்துறது, குறிப்பெழுதுறது, அதுக்கு நீங்களும் உங்களோட மேலதிகாரியும் கையெழுக்கிறது, இந்த மாதிரியாக எல்லா விடயங்களும் அந்த கோவையில தான் எழுதப்பட்டிருக்கும். அதுல மிச்சம் அந்த வந்த கடிதத்துல பின்பக்கம் அரைவாசி வெள்ளையாகிற கண்டா அதுல நீங்கள் எழுதுவீங்க. காணாதென்றால் இன்னொரு பேப்பரை கட்டி போட்டு எழுதுவீங்க. அவர் அதுக்கு பதில திருப்பி எழுதுவேன். நாங்களை இப்போது பிளந்த கோவையிலேயே ஒன்றும் எழுதுறீங்களே, எங்களை மேலதிகாரியும் ஒன்றும் எழுதுறீங்க. தயவுடன் தங்கள் ஒப்பத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதை தவிர வேறு குறிப்பிட்டு எங்களுக்கும் எழுத தெரியாது. அதையும் அதை எதிர்பார்க்கிறீங்க. அதனால பரவாயில்ல, சந்தோஷமா போகுது வாழ்க்கை. சரியா? நான் சொல்றேன் சரியா குறிப்பிடுகிறத பற்றி, பரீட்சைக்கு சரியா குறிப்பிடுகிறத பற்றி இல்லை, படிக்கும். அப்போ இங்க அந்த கடிதத்துக்கு கீழே தான் நீங்க மிச்ச விஷயங்கள் எழுதுவீங்க. காணாவிட்டால், கடிதத்துல மிச்சமா இருக்கிற பகுதியில காணாவிட்டால் அதுக்கு மேலதிகமா ஒரு பேப்பரை வச்சு அதுல எழுதி கட்டி விடுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எழுதுனதுக்கு பின்னால அவர் உங்களுக்கு வழங்க வேண்டிய உபதேசம் எல்லாத்தையும், உங்களுக்கு தர வேண்டிய அறிவுறுத்தல்கள் எல்லாவற்றையும் அவர் தருவார். இப்படியே வரலாறு போகும், மேலே இருந்து படிச்சு கொண்டு போக வேண்டும். இதுதான் புத்தக கோடு. இது நன்மதி குறைபாடு அதெல்லாம் பிரபா. இப்போ புத்தக கோவை என்ன என்று சொல்லி நாங்கள் முதல்ல விளங்கிக் கொள்வோம். சரியா? புத்தகங்களின் தாள்கள் முதலாம் பக்கத்தில் இருந்து ஏனைய பக்கங்கள் அடுத்தடுத்து கீழ் நோக்கி செல்வது போல கோவையில் ஆவணங்களை மேலிருந்து கீழாக அமையும் ஒழுங்கில் கோப்பிடுகின்ற முறை புத்தக கோப்பு முறை எனப்படுகிறது. இதன்படி கோவையை ஆரம்பிக்கும் போது இடப்படும் ஆவணம் முதலாவதாகவும் ஏனைய ஆவணங்கள் அதற்கு அடுத்தடுத்து ஒன்றன் கீழாகவும் இறுதியாக கிடைத்த ஆவணம் அதன் இறுதி பக்கத்திலும் காணப்படும். கிடைக்கும் கடிதங்கள், அனுப்பும் கடிதங்கள், ஏனைய ஆவண சாதனங்கள் என்பன திகதி ஒழுங்கின்படி புத்தகம் போல கோவை செய்யப்படும். கிடைக்கும் கடிதங்கள், அனுப்பும் கடிதங்கள் மற்றும் சாதனங்கள் என்பன திகதி ஒழுங்கின்படி புத்தகம் போல கோவை செய்யப்படும். குறிப்பு தாள்கள் இணைக்கப்படுவதில்லை. குறிப்பு தாள்கள் தனியாக பயன்படுத்தப்படுவதில்லை. குறிப்புகளை கிடைக்கும் கடிதத்தின் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் எழுதலாம். தேவையாயின் மேலதிக தாள்களை பயன்படுத்தலாம். குறிப்புகளை கிடைக்கும் கடிதத்தின் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் எழுதலாம். தேவையாயின் குறிப்புகளை பயன்படுத்தலாம். மிக பழைய கடிதங்கள் மேலாகவும் புதிய கடிதங்கள் கீழாகவும் இங்கு கோவை செய்யப்பட்டு புத்தகம் போல வாசிக்கப்படுவதனால் இது புத்தக கோவை என பெயர் பெற்றது. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை முன்புறத்திலிருந்து பின்புறம் நோக்கி வாசிக்கப்படக்கூடியதாக இருப்பதால் இது புத்தக கோவை என பெயர் பெற்றது.
இப்ப எங்கள்கிட்ட இனி யாரும் புத்தக கோவைண்டா என்னென்று சொல்லு, பிளந்த கோவைண்டா என்னென்று சொல்லு என்று கேட்டால் எங்களால அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் அல்லது அது தொடர்பான விபரித்தை செய்ய முடியும். இது இந்த சாதகம் குறைபாடு தொடர்பாக நாங்கள் இன்னும் பேச இல்லை, அதை பற்றி பேசுவோம். இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பற்றி கொஞ்சம் கதைப்போம். இவற்றுக்கிடையில காணப்படுகிற வேறுபாடுகள் சில வேளையில பிளந்த கோவை முறை ஒன்று புத்தக கோவை முறையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது இப்படி கேட்டால் முதல் எது எழுதணும்? பிளந்த கோவை முறை ஒன்று புத்தக கோவை முறையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்று கேட்டால் புத்தக கோவையை பற்றி முதல் எழுதி பிளந்த கோவை பின்னுக்கு எழுதணும். ஒன்னொண்டா ஒரு விஷயமா எழுதணும். புத்தக கோவையில அப்படி இருக்கும், பிளந்த கோவையில இப்படி இருக்கும் என்று எழுதணும். சரிதானே? பிளந்த கோவை முறை ஒன்று புத்தக கோவையிலிருந்து எப்படி வேறுபடுகிறது கேள்வியை நுணுக்கமா பார்க்கணும். அப்ப அதுல இருந்து இருக்கின்ற வேறுபாடுன்னு கேட்டால் முதல் அதைத்தான் எழுதணும், புத்தக கோவையை தான் எழுதணும். சில வேளைகள்ல புத்தக கோவை முறை ஒன்று பிளந்த கோவை முறையில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்று கேட்பார்களாக இருந்தால் பிளந்த கோவையில இருக்கிறத சொல்லி அதுல இருந்து புத்தக கோவை எப்படி வேறுபடுது எழுதணும். இப்ப புத்தக கோவையை பின்னுக்கு கொண்டு போகும், பிளந்த கோவையை முன்னுக்கு கொண்டு போகும். சரியா? இது கூட ஒரு விடை அளிப்பதுல பரீட்சகரை கவர்ச்சியாக உங்களை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முறை. கேள்வியை நுணுக்கமா பார்க்க வேண்டும். புத்தக கோவை முறைக்கும் பிளந்த கோவை முறைக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன என்று சாதாரணமாக கேட்டால் நீங்க புத்தக கோவையை முதல் எழுதி பிளந்த கோவையை பின்னுக்கு எழுதுவீங்க. சில வேளையில பிளந்த கோவை முறைக்கும் புத்தக கோவை முறைக்கும் இடையில என்ன வேறுபாடு என்று கேட்டால் அந்த கேட்ட ஒழுங்குல எழுதுவீங்க. சில வேளை சொல்லப்படுகிறது மாறி இருக்கும். புத்தக கோவை ஒன்று பிளந்த கோவையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது. அப்ப எதில இருந்து வேறுபடுது? பிளந்த கோவையில இருந்து இது எப்படி வித்தியாசப்படுதுன்னா முதல் பிளந்த கோவையை சொல்லி பிறகு புத்தக கோவையை சொல்ல வேண்டும். இதை விட நான் விளங்கப்படுத்தினால் விளங்கினார்களுக்கு விளங்காம போச்சு. அதனால இப்ப இந்த விடயங்களை சொல்லும். அப்ப பிளந்த கோவை புத்தக கோவை என்கிற ஒழுங்கில இந்த விடயத்தை நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் நான் முதலாவது சொல்றது பிளந்த கோவைக்குரியது, இரண்டாவது சொல்றது புத்தக கோவைக்குரியது அப்படின்னு நினைச்சு கொள்ளணும். சரி இல்ல என்ன நான் ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டு வருகிறேன், பிளந்த கோவையில் புத்தக கோவையில் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் எழுதுகிற போது அப்படியே எழுதக்கூடாது. ஒவ்வொரு வசனத்துக்கும் பிளந்த கோவையில் புத்தக கோவையில் பிளந்த கோவையில் புத்தக கோவையில் என்று எழுதினால் இந்த ஆண்டு ஒன்று ஆண்டு ரெண்டுக்குள்ள பசு சாதுவாரம் இருக்கும், பசு பால் தரும், பசுவுக்கு 4 கால் உண்டு, பசுவுக்கு 2 காது உண்டு என்று எழுதுற மாதிரி இருக்கும். பசு பசு இன்னொரு வசனம் தொடங்குற மாதிரியாக இருக்கக்கூடாது. அது ஒரு சூப்பராகிரேட் ஆபீசருக்கு அழகு. அப்ப அதை விட்டுட்டு நீங்க எழுதலாம். நான் விளக்கத்துக்காக அதை சொல்லுகிறேன். பிளந்த கோவையில் கடிதங்கள் வலது பக்கம் கோப்பிடப்படும், புத்தக கோவையில் கடிதங்கள் இடது பக்கம் கோப்பிடப்படும். பிளந்த கோவை முறையில் புதிய கடிதங்கள் மேலாகவும் பழைய கடிதங்கள் கீழாகவும் அமையும் வகையில் கோப்பிடப்பட்டிருக்கும். பிளந்த கோவை முறையில் புதிய கடிதங்கள் மேலாகவும் பழைய கடிதங்கள் கீழாகவும் அமையும் வகையில் கோப்பிடப்பட்டிருக்கும். புத்தக கோவையில் பழைய கடிதங்கள் மேலாகவும் புதிய கடிதங்கள் கீழாகவும் அமையும் வகையில் கோப்பிடப்பட்டிருக்கும். பிளந்த கோவை புத்தகம் போல தொடர்ச்சியாக ஆரம்பத்தில் இருந்து வாசிக்க முடியாது. அது பின்புறத்தில் இருந்து படிக்க வேண்டியிருக்க புத்தகம் போல் வாசிக்க முடியாது. புத்தக கோவை முதற் பக்கத்தில் இருந்து புத்தகம் போல வாசிக்கலாம். நான்காவது, கிடைக்கும் கடிதங்கள் மற்றும் அனுப்பும் பதில்களில் குறிப்புகள் எழுதப்படுவது இல்லை. புத்தக கோவையில் குறிப்புகள் கிடைக்கும் கடிதத்தின் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் எழுதப்படுவதோடு அவசியமாயின் மேலதிக தாள்களையும் பயன்படுத்தலாம். பிளந்த கோவை குறிப்பு தாள்கள் கோவையின் இடது பக்கம் கோவை செய்யப்படும். புத்தக கோவையில் குறிப்பு தாள்கள் கிடையாது.
பிளந்த கோவையில் குறிப்புத்தாள்களுக்கு ரோம விளக்கம் விடப்படும். புத்தக கோவையில் அவ்வாறு இல்லை. அது தொடர்ச்சியாக இலக்கப்படப்பட்டு சாதாரண ஆவணமாகவே இருக்கும். அது தனியாக இருக்காது. அதனால குறிப்புத்தாள்கள் கிடையாது. பிளந்த கோவை முறையில் வலது பக்கம் கோவை செய்யப்படும் ஆவணங்களுக்கு இந்து அராபிய எண்ணில் இலக்கமிடப்படுவதோடு துணை ஆவணங்களுக்கு அகரவரிசை எழுத்துக்கள் பயன்படுத்தப்படும். புத்தக கோப்பு முறை இடது பக்கம் கோவையிடப்படும் ஆவணங்களுக்கு இந்து அராபிய எண்ணில் இலக்கமிடப்பட்டு துணை ஆவணங்களுக்கு அகரவரிசை பயன்படுத்தப்படும். இங்க கோப்பிடப்படும் பக்கம்தான் வேறையே தவிர அது ரெண்டுக்கும் மெதட் ஒன்றாகத்தான் இருக்கும். அதாவது கடித ஆவணங்களுக்கு இந்து அராபிய எண், அதன் துணை ஆவணங்களுக்கு அகரவரிசை எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுவது பொதுவானது. ஆனால் பக்கம் மாறும். அதுக்கு வலது பக்கம் இருக்கும் பிளந்த கோவைக்கு புத்தக கோவைக்கு இடது பக்கமாக இருக்கும். சரி, இப்ப நாங்கள் இந்த பிளந்த கோவை புத்தக கோவை என்பவற்றில் காணப்படக்கூடிய நன்மைகள் என்பவை தொடர்பாக பார்ப்போம். பிளந்த கோவையில என்னென்ன வகையான நன்மைகள் இருக்கும், புத்தக கோவை முறையில என்னென்ன விதமான நன்மைகள் இருக்கும். சரி, இப்போ பிளந்த கோவையில் உள்ள நன்மைகள், அனுகூலங்கள், பயன்கள், சரி, பிளந்த கோவையை பயன்படுத்துவதனால விடய பொறுப்பு அலுவலர் பெறத்தக்க அனுகூலங்கள் என்று கேட்பார்கள். அல்லது அலுவலகம் பெறக்கூடிய அனுகூலம் என்னென்று கேட்பார்கள். மேலதிகாரி கிடைக்கிற அனுகூலம் என்னென்று கேட்பார்கள். நாங்கள் கதைக்கிற அனுகூலத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளணும். 2 பேருக்கும் பயனுள்ள அனுகூலம் என்ன, விடய பொறுப்பு அலுவலருக்கு அதுல என்ன நன்மை இருக்குது, மேலதிகாரிக்கு என்ன நன்மை இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து நன்மை என்று சொல்லும். அங்க அவர் கேள்வி சில வேளையில உங்களுக்கு 2 புள்ளிகளுக்கு தரக்கூடிய சிறிய சிறிய கேள்வி என்றால் மேற்பார்வை அலுவலருடைய நன்மை என்னென்று கேட்டால் நீங்கள் எழுதுறதோ குறிப்பிட்ட ஆள்களை எழுதுவதன் காரணமாக விடய அலுவலர் விடயம் தொடர்பான தெளிந்த தேர்ச்சியான அறிவை பெறுவார் என்று. அவர் ஆரை பற்றி கேட்டவர்? மேலதிகாரிக்கு, மேற்பார்வை அலுவலருக்கு என்ன நன்மை கிடைக்கும் தான் கேட்டு. அப்போ மேற்பார்வை அலுவலருக்கு கிடைக்கிற நன்மை எழுதுவோம். அவசரப்பட்டு சரி எங்களுக்கு ஒரு முதல் 2 சொல்ல கேட்டோம்னா சரிதானே, பிளந்த கோவையின் நன்மை 2 சொல்லும் தெரிஞ்சிருந்தா சரி, யாருக்கு நன்மை என்பது கவனிக்கவே மாட்டோம். அதுபோல சில வேளையில விடய பொறுப்பு அலுவலர் பெறத்தக்க நன்மை எழுதுங்கோன்னு கேட்டால் அது 2 புள்ளிக்கு கேட்கிற மாதிரியாக இருக்குமா இருந்தால் அதற்ற நன்மையை தான் எழுதணும். மேலதிகாரி கிடைக்கிற நன்மையை எழுதக்கூடாது, சரிதான்? அல்லது எதிர்கால நன்மையை எழுதக்கூடாது. அலுவலகத்துக்கு கிடைக்கக்கூடிய எதிர்கால நன்மை அங்க இருக்கும். அலுவலகத்துக்கு கிடைக்கிற பொதுப்பட்ட நன்மையும் இருக்கும், மேற்பார்வை அதிகாரி கிடைக்கிற நன்மையும் இருக்கும், விடய பொறுப்பு அலுவலருக்கு கிடைக்கிற நன்மையும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து படிக்க வேணும். கேட்ட கேள்விக்கு ஏற்ப மிக பொருத்தமான விடைய, சரியான விடைய இல்லை, மிகச் சரியான விடைய எழுத வேணும். அப்பதான் நாங்கள் டொப்பான புள்ளியை எடுக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, ஒவ்வொரு பாடத்திலையும் சராசரியாக நான் 70 புள்ளிகளை எடுப்பேன் என்றால் உங்களுக்கு வேற யாரும் போட்டி இல்லை, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம். இவன் படிக்கிறான், அவன் படிக்கிறான், அப்புறம் இவனுக்கு சொன்னா முந்தி கொண்டு போயிடுவான், அவனுக்கு சொன்னா முந்தி ஒரு தருஷம் தெரியாம ரகசியமா படிப்போம், சரிதானே? பகல்ல படிக்கிறவனை குழப்புவோம், இரவுல வவ்வால் மாதிரி முழிச்சிருந்து படிப்போம். இப்படியான வேலைகள் செய்ய தேவையில்லை. நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு சராசரி 70 மார்க்ஸ் வருது. ஒரு பாடத்துல 65 வந்தா மற்றதுல 75 வரும். வந்தா நீங்க கன்ஃபார்மா ஒரு சூப்பரா ஆபீஸ், அவ்வளவுதான். நான் ஏயோ ஒன்று சொல்ல மாட்டேன். ஏயோ தவிர வேறு பதவிகளும் முன்புதான். உதாரணத்துக்கு கல்வியியல் கல்லூரிகளில் போகிற போது பதிவாளர், இப்படியாக நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வீர்கள். சரி, நாங்கள் இதுக்குள்ள வரும். பிளந்த கோவை முறையிலே என்னென்ன வகையான நன்மைகள் இருக்கு, இது எளிமையானது, இதெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்த விடயம் என்பதால கொஞ்சம் அவசரமாகவே அதை முடிச்சு விடுங்க, சரிதானே? குறிப்பு தாள்கள் எழுதப்படுவதால கடிதங்கள்ல குறிப்புகளை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்புத்தாள் தொடர்பாக குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை இலகுவாக அறிந்து கொள்ளலாம். இலகுவான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்றாவே உங்களுக்கு சொல்லிவிடுவேன். குறிப்புத்தாள்கள் எழுதப்படுவதால கடிதங்கள்ல குறிப்புகள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆவணங்கள் ஒரு நீட்னஸ் என்ன சொல்லுகிறது, ஒரு சிறந்த முறையில பேணப்படும். கடித ஆவணங்கள் சிறந்த முறையில என்ன
அவலட்சணம் ஏற்படாது. சிறந்த முறையில் அவை பேணப்படும். குறிப்பு தாள்கள் மூலமாக குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களோட குறிப்பு தாளை சொல்லல தயவுடன் தங்கள் ஒப்பத்துக்காக என்பது அல்ல. நான் முதல் சொன்ன மாதிரியாக குறிப்பு எழுதப்பட்டால் என்ன நடவடிக்கை நடந்தது என்று அந்த மில் சீட்டை பார்த்து முழு வரலாறையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலகுவாக தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது யாருக்குரிய நன்மை என்று நீங்கள் கண்டுபிடித்துக் கொண்டால் சரி. இன்னும் ஒரு உத்தியோகத்தருக்கு நடவடிக்கைக்காக அறிக்கையிடும் போது அல்லது கோவையில் இருக்கக்கூடிய கடிதம் ஒன்றை அனுப்ப வேண்டியதாக இருந்தால் அதை நாங்கள் பிரதி பண்ணி அப்படியெல்லாம் அனுப்ப தேவையில்லை. குறிப்பு தாளில் குறிப்பு எழுதி அனுப்பக்கூடியதாக இருக்கும். அந்த கடிதம் தொடர்பாக இன்னொருவருக்கு அது தொடர்பில் விடய விளக்கம் அளிக்க வேண்டியிருந்தால் குறிப்பு தாள்களை பயன்படுத்தி விடய விளக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். கோவைகளை வேறு அலுவலகங்களுக்கு அல்லது வேறு நோக்கங்களுக்காக அனுப்புகிற போது எங்களால் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்கள், கருத்து பரிமாற்றங்கள் சில வேளைகளில் அது ரகசியமான விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் எனில் குறிப்பு தாள்களை அகற்றிவிட்டு அதனை அனுப்புவதன் மூலமாக அந்தரங்கத்தை பேணக்கூடியதாக இருக்கும். கடிதங்களில் குறிப்புகள் எழுதப்படாமையால் தீர்மானம் எடுப்பதற்காக நடைபெற்ற படிமுறைகள் பற்றி அல்லது கலந்துரையாடல்கள் பற்றி அந்தரங்கம் ரகசியம் பேணக்கூடியதாக இருக்கும். தீர்மானங்கள் எடுப்பதற்கு முன்பாக எங்களால் பரிசீலிக்கப்பட்ட ஒவ்வொரு விடயங்கள் இருக்கும் அல்லது ஒவ்வொரு சாத்தியங்கள் இருக்கும். அந்த சாத்தியங்கள் தொடர்பாக ஏனையவர்கள் அறிந்து கொள்வதற்கு வகை காணப்படாது. அங்க ஒரு வழிமுறை இருக்கா. குறிப்பு தாள்களை கோவையில் இருந்து அகற்றி பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு கோப்புகளை அனுப்புகின்ற முறைமை காணப்படுவதால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் கோப்புகள் தொலைந்தாலும் குறிப்பு தாள்களின் மூலமாக நடைபெற்ற விடயத்தின் விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு கோப்பினை தாபித்துக் கொள்ளலாம். அந்த மினிட்சீட்டில் எடுத்து இருப்போம். கௌரவ ஆளுநர் அவர்கள்ட்ட இருந்து கிடைச்ச இந்த தேதி இந்த இலக்க கடிதம் தொடர்பாக, அதற்கு பிறகு அதற்காக அனுப்பப்பட்ட பதில், ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பப்படுகின்ற பதில் தங்களுடைய கையொப்பத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. தயாரிக்கப்பட்ட கடித வரைவு அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. சரிதானே? இது தொடர்பாக பொது அமைப்புகளிடமிருந்து இந்த பொது அமைப்புகளிட இருந்து இந்த திகதியிடப்பட்ட கடிதம் அல்லது அவருடைய ஆட்சேபனைகள் தொடர்பாக தீர்மானம் எடுப்பதற்கான உங்களுடைய பரிந்துரைகளோடு முன்வைச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அங்கே எல்லாம் திரிஞ்சு அவையிட்ட கடித கோப்பிகளை வேண்டி கொண்டு வந்து அந்த ஒழுங்குல கட்டி புதுசா ஒரு ஃபைலை ஃபார்ம் பண்ணிடலாம். இப்ப இருக்கிற எங்களுடைய கோப்புகள் தொலைந்தால் அப்படி செய்யலாமா என்று நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. இது நாங்கள் சோதனையை படிக்கிறோம். குறிப்பு தாள்களை அகற்றி பாதுகாப்பாக பேணிக்கொண்டு வேறு அலுவலர்களுக்கு கோவைகள் அனுப்பப்படுவதனால் அக்கோவைகள் ஏதேனும் ஒரு வகையில் தொலைந்தால் அல்லது அழிவடைந்தால் குறிப்பு தாள்கள் மூலமாக இடம்பெற்ற விடய விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்வதோடு மீண்டும் ஒரு கோப்பினை அமைத்துக் கொள்ள முடியும். குறித்த விடயப்பரப்பு தொடர்பான குறிப்புகளை விடயத்தை கையாளும் உத்தியோகத்தர் எழுதுவதன் காரணமாக பதவி நிலை உத்தியோகத்தருடைய கடமை இலகுவானதாக அமையும். குறித்த விடயம் தொடர்பான குறிப்புகளை நான் குறிப்பென்றது அங்க உங்களை சொன்னான். அந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் எழுதணும். உங்களுடைய சிபாரசு எல்லாம் எழுத வேணும். ஒரு குறிப்பு எழுதுறது 4 படிமுறை இருக்குது என்று ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். கிடைத்த கடிதத்தில் கவனத்தை ஈர்ப்பது, கிடைத்த கடிதத்தின் சாராம்சத்தை எழுதுவது, முன்னே வரலாற்றையும் பகுப்பாய்வையும் முன்வைப்பது, 4வது எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தொடர்பிலான தங்களுடைய சிபாரிசினை முன்வைப்பது. சிபாரிசு இல்லாம ஒரு மினிட் எழுதக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் ஒன்றுக்கும் பரிந்துரைகள் இருக்கு. உங்களுடைய சிபாரிசுகளை முன்வைப்பது எங்களை 4 விடயத்தை உள்ளடக்கி நீங்க குறிப்பு எழுத போறீங்க. அப்ப எழுதுகளை அந்த விடயம் தொடர்பில் தீர்மானம் எடுக்கின்ற அளவுக்கான அறிவு அலுவலர்கிட்ட வளரும்.
விடயத்தை கையாளும் உத்தியோகத்தர்கள் விடயத்தை விரிவாக ஆராய்ந்து குறிப்புகளை எழுதுவதன் காரணமாக விடய அலுவலர்களுக்கு திருப்தியும் ஊக்கமும் நிர்வாக பயிற்சியும் ஏற்படுகிறது. சரியா? இவ்வாறாக ஒரு 6-7 விடயங்களை நீங்கள் அடுக்கலாம். கொஞ்சம் சுருக்கி எழுதுறதுக்கு நாங்கள் பழக வேண்டும். விடயங்கள் விளங்குது தானே? பிளந்த கோப்பண்டா என்னன்னு தெரியுது தானே? பிளந்த கோப்பில இருக்கக்கூடிய நன்மைகள் ஒரு வேகமான ஒரு சின்ன சமரியுண்டு. குறிப்புத்தாள்கள் எழுதப்படுவதால் கடிதங்களில் குறிப்புகள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கடிதங்கள் நேர்த்தியாக பேணப்படும். குறிப்புத்தாள்கள் மூலமாக குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலகுவாக தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இன்னொரு உத்தியோகத்திற்கு நடவடிக்கைக்காக கோவைகளை அறிக்கையிடுகின்ற போது கடிதங்களை பிரதி செய்ய வேண்டியதில்லை. குறிப்பு தாளில் விடயங்களின் சாராம்சத்தினை குறிப்பிட்டு நடவடிக்கைக்காக கோவையினை முன்வைக்கலாம். கோவைகளை வேறு அலுவலர்களுக்கு அனுப்பும் போது குறிப்பு தாள்களை அகற்றிவிட்டு அனுப்ப முடியும். அதனால் தீர்மானம் எடுப்பதற்கான கலந்தாலோசனையில் பரீட்சிக்கப்பட்ட பல்வேறு சாத்தியங்கள் அந்தரங்கமாக பரிமாறப்பட்ட கருத்துக்கள் போன்றவற்றை ரகசியமாக பேணக்கூடியதாக இருக்கும். குறிப்புத்தாள்களை அகற்றி பாதுகாப்பாக பேணிய பின்னர் கடித ஆவணங்கள் பதில் ஆவணங்களை கொண்டதாக மட்டும் கோவை வேறு அலுவலகங்களுக்கு அல்லது வேறு அலுவலர்களுக்கு, அதாவது அலுவலகத்துக்கு வெளியே அனுப்பப்படக்கூடியதாக இருப்பதால் கோவைகள் தொலைந்தால் அழிவடைந்தால் குறிப்புத்தாள்களின் மூலமாக குறித்த விடயம் தொடர்பாக நடைபெற்ற சம்பவங்கள் அல்லது நடைபெற்ற பரிமாற்றங்களை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்புத்தாள்களை மூலமாக கொண்டு புதிதான கோவை ஒன்றை அமைத்துக் கொள்வதற்கு இயலுமானதாக இருக்கும். தேவையான குறிப்புகள் மற்றும் தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை விடயத்தை கையாளும் உத்தியோகத்தர்கள் குறிப்பு எழுதி சமர்ப்பிப்பதன் காரணமாக பதவிநிலை உத்தியோகத்தர்களது கடமை, தீர்மானம் எடுப்பதற்கான நேரம் போன்றவை சிக்கனமாகவும் விரைவாகவும் இலகுவானதாக விரைவானதாக அது அமையும். விடயத்தை கையாளுகின்ற உத்தியோகத்தர் அல்லது விடய பொறுப்பு உத்தியோகத்தர் விடயத்தை விரிவாக ஆராய்ந்து குறிப்பு எழுதுவதன் காரணமாக விடய அலுவலர்களுக்கு திருப்தியும் ஊக்கமும் நிர்வாக பயிற்சியும் ஏற்படுகிறது. இந்த பிளந்த கோவையினால ஏற்படக்கூடிய நன்மைகள் தொடர்பாக நாங்கள் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து வருகிற செயலமர்வுகளில் எங்களுடைய இந்த கலந்துரையாடும் வேகம், விடயங்களை அணுகும் வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் என்று கருதி இருக்கிறேன். இதை ஒரு ஆரம்ப செயலமர்வாகவே நான் கருதி கொண்டேன். இன்னைக்கு வேறு குழுக்கள்ல இருந்து, குறிப்பாக கண்டி NCI குரூப்ல இருந்து எங்களோட பிள்ளைகள் இணைந்திருந்தார்கள். அப்ப அவர்களை நாங்கள் இந்த விழாவை பார்த்துட்டோம் அப்படியே போகிறோம் என்று போகிற போது அவர்கள் சலிப்படையக்கூடாது என்றதால கொஞ்சம் நேர விரயம் செய்தது போல ஒரு உணர்வு என்னட்ட இருக்குது. நீங்கள் உணர்ந்தீர்களோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் அப்படி இருக்குது. தொடர்ந்து வருகிற செயலமர்வுகள் எல்லோருக்கும் முன் அறிவிக்கப்படும். தயவு செய்து முன் உள்ள காணொளிகளை பார்த்த பின்னர் செயலமர்வுக்கு வாருங்கள் என்று விட்ட இடத்திலிருந்து ஓரளவுக்கு இப்போது இருப்பதை விட விரைவாக, அசுர வேகம் அல்ல, சரிதானே, சூப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் வேகம் எல்லாம் இருக்காது, ஆனால் ஒரு மிதமான வேகம் இருக்கும். அந்த மிதமான வேகத்தோடு இன்னும் இரு செயலமர்வுகள்ல கோப்புகள் ஆவணங்கள் தொடர்பான விடயங்களை நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக வேறு விடயங்கள் தொடர்பான காணொளிகள் பதிவிடப்படும். அந்த விடயங்களையும் பாருங்க. திரும்ப சந்திக்கிற வேளைகள், மீள சந்திக்கிற வேளையில இதை விட மகிழ்வான நிறைவான ஒரு பொழுது ஒன்றில் உங்களை சந்திக்க வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட். ஏதேனும் ஆஃப் ரெக்கார்டிங்கில் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களுக்காக 1-2 நிமிடங்கள் காத்திருக்கிறேன்.